உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துருகமா நீரே, என் நண்பனா நீரே. என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துருகமா நீரே, என் நண்பனா நீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உருவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துருகமா நீரே, என் நண்பனா நீரே. என் தஞ்சமா நீரே, கோட்டையா நீரே, என் தஞ்சமா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஆமென். அப்பா, உங்க பிரசன்னத்தில் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஆமென். உங்க பிரசன்னத்தால் எங்களை மூடுங்கப்பா. உங்க பிரசன்னத்தில் ஆமெனப்பா வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே
சிறகில்லாமல் பறக்கிறேன். ஆமே. அப்படியே நம்மை ஒப்பு கொடுங்க. எஸ், மண்ணான எங்களை நீர் பார்த்தீரப்பா. சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லா வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லப்பா. உங்க பிரசன்னத்துக்கு உள்ளில் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நன்றி ராஜா. அந்த பிரசன்னம் குறைவில்லாமல் நடத்தும் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், மூடிக்கொள்ளட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் முன்னால் யோர்தான் இருக்கட்டும், யோர்தானை காட்டிலும் என் தேவன் பெரியவர். என் வாழ்க்கையில் முன்னால் எரிகோவாய் இருக்கட்டும், எரிகோவை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்கு உள்ள இருப்பவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாய் பாடி ஆராதிக்கலாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே, எனவே அவரை ஆராதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் இரட்சகர் பெரியவரே.
காட்டிலும் நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். ஓ உம்மை ஆராதிப்பேன். வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன்.
நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல யாரும் இல்லை. ஆமென். உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல உரகலமோ. இயேசுவை போல யாரும் இல்லை. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பெரியவர், ஆமென், யாரும் இல்லை. உம்மை போல. அப்படியே அறிக்கையிடும் போது தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. எஸ், வாய்கள் திறந்து. எஸ், எஸ், எஸ் அப்பா. ஓ, உம்மை போல யாரும் இல்லை. யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல. ஆமென். யாரும் இல்லை. என் இயேசுவை போல் யாரும் இல்லை. யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. ஓ, இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல். அப்படியே சத்தமா வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லிடுங்க. ஓ, இயேசுவை போல யாரும் இல்லை. ಯೇಸು ರಕ್ಷಕ ಶತಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ರಕ್ಷಕ ಶತಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನದಾದ ಶತಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನದಾದ శతకోటి స్తోత్రం. పొదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. పొదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. యేసు రక్షక శతకోటి స్తోత్రం.
నా సేరతీచి నన్ను జీవంత చేశాడు. ఓ నా సేరతీచి నన్ను జీవంత చేశాడు. యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం. జీవనదాదా శతకోటి స్తోత్రం. ఒదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. ఒదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. ఒదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி, இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு. ஆண்டவரை ஆராதிக்க ஒரு வாய்ப்பு. நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சிடுங்க. இது உங்களுடைய நேரம், உங்களுடைய நேரம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவின் வெளிப்பாடு தெரிய வேண்டிய நேரம். நல்ல உள்ளத்துல இறந்து அங்க இங்க எங்கேயும் பார்க்காம அப்பாவை பார்த்து அப்படியே ஆண்டவரை பார்த்து, எஸ் ஆண்டவரை துதிச்சிடுங்க, ஆண்டவரை துதிச்சிடுங்க. ஆண்டவரே, உம்மை எங்களை நாசமான குழியிலிருந்து ராஜா, ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, நரகத்துக்கு பாத்திரவானாகி இருந்த எங்களை, ஓ உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கிரயம் செலுத்தி எங்களை மீட்டெடுத்த இரட்சகரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. மாறாத கிருபையால் எங்களை நேசிக்கிற தெய்வமே, மாறாத கிருபையினால். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அழிந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? நல்ல நல்ல ஒரு வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. சந்தோஷமா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், மலைகள் விலகி போனாலும், ஆமென், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென், ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம்
என்ன மீட்பரானவர். சொல்லுவோம். ஆமென். கொள்வாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் உயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் உயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை. ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை. ஆமென். அவர் கிருபை. அவர் கிருபை. ஆமென். ஆமாப்பா, உங்க கிருபை மாறாது. உங்க மாறாத கிருபையினால் எங்களை தாங்கிக் கொண்டவரே, இன்னும் தாங்கிக் கொள்ளுங்கப்பா. இயேசுவே. Yes. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மாறாத கிருபை, மாறாத இரக்கம். எஸ், எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா, எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உங்க மாறாத கிருபையில் நாங்கள் நிலைத்து நிற்கணும் அப்பா. உங்க மாறாத கிருபையில நாங்கள் நிலைத்து நிற்கணும். நாங்கள் தைரியமாய் நிற்கணும். நாங்கள் பாதுகாப்பாய் நிற்கணும். அந்த கிருபைக்கு உள்ள நிற்கணும் அப்பா. அந்த கிருபைக்கு உள்ள நிற்கணும் ஆண்டவர். இம்மட்டும் தயவினால் எங்களை நடத்தினீர். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு நன்றியோடு. இயேசுப்பா. ஆமென். என் திராணிக்கெல்லாம் மேலானதப்பா நான் நிற்கிற இடம், நான் நிற்கிற சூழ்நிலை, என்னுடைய நிலை என்னுடைய திராணிக்கு மேலானதப்பா. தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே என் ஆதரவே. நீதியும் ஞானமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன். தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கோ மேலானதே. தயவால் பெற்றேன். தயவால் பெற்றேன். தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன். தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன். தகப்பனே நன்றி.
ஆமாண்டவரே, உம்முடைய தயவினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. அற்பமான எங்கள் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்தபோது எங்கள் நிலையை கண்டு எங்களை அற்பமாய் எண்ணாமல் எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்த தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தி அப்படியே அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. அற்பமான எங்கள் ஆரம்பங்கள், ஒன்றுமில்லாய்மையில் இருந்த அந்த சூழ்நிலையில் இருந்து நாங்கள் இந்த இடத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல. நாங்கள் இந்த நிலைக்கு, எங்களை உயர்த்தி நீர் வைத்திருக்கிற இந்த நிலைக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு எங்களை உயர்த்திட்டு. நன்றி சொல்றவங்க கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நிலைக்கு நான் பாத்திரவான் அல்ல, இந்த நிலைக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் உம்முடைய தயவு எங்களை உயர்த்திட்டு. பக்தன் சொன்னது போல உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நிலைக்காய் நன்றி. நீர் செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, மாறாத கிருபை இன்னும் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. ஒருவேளை ஏதாவது தேவைகளின் மத்தியில் தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகள் இருந்தால், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கி அவர்கள் தேவைகளை சந்தித்து இன்றைக்கு அற்புதமாய் வழி நடத்தும் அப்பா. ஆசீர்வதிக்கிறேன், யாவரையும் ஆசீர்வதியும். இம்மட்டும் உயர்த்தின தேவன் இனிமேலும் வழி நடத்தி உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் నామத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். దేవుడు రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో మీరు ఆశీర్వదిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలు கிறிஸ்தவ வாழ்க்கை, క్రిస్తువ జీవితం, விசுவாசத்தால் நடக்கிற வாழ்க்கை, విశ్వాసంలో నడిపించే జీవితం. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రిస్తువ జీవితం అనేది நம்முடைய பார்வையினால் தரிசித்து நடக்கிற வாழ்க்கை அல்ல, మన దృష్టిలో దర్శించి నడిచే జీవితం కాదు, விசுவாசத்தால் நடக்கிற வாழ்க்கை. విశ్వాసములో నడిచే జీవితం. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 கொரிந்தியர் 2 కొరింథీయులు 5ஆம் அதிகாரம் 5వ అధికారం 6வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். 6వ వాక్యం చదువుతాం. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, క్రిస్తువ జీవితం అనేది நாம கண்களால், அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம கண்களால் பார்க்கிறவைகளை நம்பி நடப்பதல்ல. దాని అర్థం ఏమంటే మన కళ్ళలో చూసి నడిపించే కాదు కార్యము. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம எதை பார்க்கிறோமோ మనము ఏది చూస్తామో அதை நம்பி நடப்பவர்கள் அல்ல, దాని విశ్వాసించి నడిచే விசுவாசத்தால் நாம் நடக்கிறவர்கள். విశ్వాసములో మనం నడిచేవాళ్ళు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. இந்த பார்வை போனாலும் என்னால் நடக்க முடியும். ఈ చూపు పోతేనే నా వల్ల నడినవును. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு தெரியும் ஒரு தேவ மனிதர் ఒక దేవ మనిషి நம்மோடு வாழ்ந்து, మనతో బతికి, ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர், మోసెస్ రాజశేఖర్ అనే పాస్టర్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னுடைய ஊழிய பாதையில முதல் இன்ஸ்பிரேஷன் அவர்தான். మన జీవితంలో ఆతనే ఇన్స్పిరేషన్ మనల్ని దేవుని మీద ప్రీతి పడింది. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நான் வந்த புதிது, విశ్వాసంలో వచ్చిన కొత్త. நாங்கள் கேம்பஸ் குரூசைடில் ஒரு ஆடியோ, அப்ப எல்லாம் கேசட் ரிலீஸ் பண்ணுவாங்க, சிடியை லான்ச் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. கேசட் சிடிని ரிலீஸ் చేసినప్పుడు நம்முடைய ஐயா தான் அதை ரிலீஸ் பண்ணார். 10வது வால்யூம் என்று நினைக்கிறேன், சரியா தெரியல. பால்தங்கியா தான் ரிலீஸ் பண்றார். పాల్తంగియా పాస్టర్ దా దాన్ని రిలీజ్ చేస్తాడు ఆ క్యాసెట్. அந்த மீட்டிங் போய் இருந்தோம். ఆ మీటింగ్ పోయింటిమి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்ணே தெரியாது,
అతని కండ్లే తెలీదు. தூக்கி கொண்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க. అతన్ని ఎత్తుకొని వచ్చి స్టేజ్లో నిలబెట్టారు. மனுஷன் தொண்டையை திறந்த உடனே అతని గొంతు తెరిసిందేనే நான் எதுவுமே பார்க்கல, அந்த ஆள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். అతన్నే చూసుకొని ఉండింది. எப்படிடா ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியும், ఎట్లా ఒక మనిషి ఇట్లా బతకనవును, எப்படி இப்படி ஒரு ஊழியத்தை செய்ய முடியும், ఎట్లా ఒక సేవని మంచి చేయనవును. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்ணே தெரியல, కండ్లే తెలీదు. ஆனா ஊழியம் செய்யறாரு. அதை முடிச்சிட்டு சொல்றாரு, நாளைக்கு டயாலிசிஸ் போகணும், இந்த மீட்டிங் முடிஞ்சு டைரக்டா சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன், டயாலிசிஸுக்காக போவேன். మీటింగ్ అయిందనే డయాలిసిస్ రక్తం మార్చేదానికి పోతుడు. என்ன மனுஷன்யா வாழ்க்கை, ఎంత జీవిత మనిషిది. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஒழுங்கா பாட்டு ஆராதனைக்கு வர முடியல. 2 గంటల ఆరాధనకి సమయానికి సరిగా రానవలేదు. ஒரு మనిషిனை ఒక మనిషిని சென்னையில இருந்து கொண்டு வந்து చెన్నైలోంచి తీసుకొని వచ్చి தூக்கி கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சா, తూక్కొని వచ్చి చైర్లో కూర్చొని పెడితే மனுஷன் 1.5 மணி நேரம் பாட ஆராதிக்கிறாரு. 1.5 గంటల మనిషి அது ఆరాధిస్తాడు. முடிஞ்சு போறது అది మంచి పోయింది. டயாலிசிஸுக்கு நேரா ஹாஸ்பிட்டல். నేరుగా హాస్పిటల్ కు డయాలిసిస్. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் கணக்குப்படியே அதுக்கு அப்புறம் 15 வருஷம் இருந்தார். దాని తర్వాతను 15 ఏళ్ళు అతను బతికినాడు. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலూயா. హల్లెలూయా. அதோட முடியல, దాంతో ముగించలేదు. அதுக்கப்புறம் நம்மோடு வாழ்ந்தார். మనతో అతను బతికాడు. அதுக்கப்புறம் அவருக்கு 3 மீட்டிங் 4 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி இருக்கிறேன். 3-4 మీటింగ్లు అటెండ్ చేసినారు. கடைசி எல்லாம் முன்னாடி நாங்கள் பார்த்தபோது அழைத்து கொண்டு வந்தார்கள். ముందంతా అతన్ని పిలుచుకొని వస్తాడు. கடைசி நான் ஒரு மீட்டிங் பார்த்தேன், நடக்க கூட முடியாது, தூக்கி கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சாங்க. అతను నడిని కాకుండా ఉంటేనప్పుడు చైర్లు తీసుకొని కూర్చోబెట్టారు. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படியும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். అతను సేవ చేసుకున్నాడు. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் விசுவாச வாழ்க்கை. అదే విశ్వాసం అనేది. விசுவாச வாழ்க்கை విశ్వాసం எல்லாம் இருந்து வாழ்றதல்ல, விசுவாச வாழ்க்கை. అన్ని ఉండి బతికేది కాదు మన జీవితం. ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என் இயேசுவை பின்பற்றி வாழுகிற விசுவாசத்தால் என் அப்பனை பின்னோக்கி நடத்துகிற, என் அப்பனை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. మన జీవితంలో మనకి ఏమే లేదంటేనో మాత్రం విశ్వాసములో మనం నడిచేదే మన జీవితం. எல்லாம் இருக்கும்போது இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர் என்று சொல்வதல்ல வாழ்க்கை. అన్ని ఉండేనప్పుడు నా రక్షకుడు నా దేవుడు అని చెప్పేది కాదు. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது, ఏమి లేకుండా ఉండేనప్పుడు, ஒன்றும் இல்லாமல் கிடந்தாலும், ఏమి లేకుండా పడింటేను என் அப்பன் தான் என் அப்பன் என்று தைரியம் சொல்லுகிற விசுவாசம் தான் விசுவாச வாழ்க்கை. మన తండ్రి నా నాన్న అని చెప్పేదే ఒక విశ్వాసమైన జీవితం. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் யோபு சொன்னார், అదిదా యోబు చెప్పాడు. என் மாம்சம் அழுகி போனாலும், మా మాంసము కుళ్ళిపోతేను, இந்த மாம்சம் அழுகி போகட்டும். ఈ మాంసం కుళ్ళిపోని, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 என் ஆஸ்திகள் போகட்டும், నా ఆస్తులు పోని, இந்த சரீரமே அழுகி ఈ போனாலும், శరీరమే కుళ్ళిపోతేను, என் மீட்பர் உயிரோடு నా இருக்கிறார். రక్షకుడు నా జీవంతో அதுதான் ఉన్నాడు. விசுவாச வாழ்க்கை. అదే మన విశ్వాస జీవితం. பாருங்க, மாம்சம் அழுகுகிறது, మాంసం కుళ్ళిపోతాయి, மாம்சம் அழுகி தொங்குகிறது. మాంసాలు కుళ్ళి తొంగుతా ఉంటాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு புண்ணு சீழு பிடிச்சா நம்மால பார்க்க முடியாது, ఒక పుండు అది సీము పడితే మన వల్ల తాంగను కాలేదు. அதை பிதுக்கி அந்த சீலை எடுக்கிறதுக்கு எல்லோருக்கும் மனசு வராது. దాని పెట్టి దాన్ని ఎత్తేదానికి అందరికి మనసు రాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే இங்க மொத்தமே சீலே தான், சரீரமே శరీరం పూర్తిగా సీమునే அழுகி வடியுது. కుళ్ళిపోయి అట్లే తొంగుతా ఉంది. யோபு கையை இப்படி தூக்குனா ஒரு 5 பீஸ் கீழே விழும். యోబు ఇట్లా చెయ్యి ఎత్తితే శరీరంలో ఉండే మాంసం కింద పడతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு சொல்லுகிறார், ఆ సమయాల్లో ఉండి చెప్తాడు, இந்த மாம்சம் அழுகினாலும் ఈ మాంసాలు కుళ్ళిపోతేను என் கண்களால், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் என் அப்பனை காண்பேன், వేరు కండ్లతో కాదు, నా కండ్లలో నా తండ్రిని యేసుని என் மீட்பரை காண்பேன். నా రక్షకుని அதுதான் விசுவாச வாழ்க்கை. అదే విశ్వాసము. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் క్రిస్తువ జీవితం అంటే ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற வாழ்க்கை அல்ல.
ఆశీర్వాదాన్ని కాదు ఎతికి పరిగెత్తేది. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் క్రిస్తువ జీవియం நம் అంటే கண்ணில் பார்க்கக்கூடிய காரியங்களால் நம்புவது அல்ல. మన కళ్ళలో చూసే కార్యాల్లో కాదు విశ్వాసము. பவுல் அழகாக கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார், పౌలు బాగా రాసిండాడు, நாம் தரிசித்து நடவாமல், మనము దర్శించి నడికిండా, நாம் தரிசித்து நடவாமல் మనము చూసి నడికిండా, நம் விசுவாசத்தால் நடக்கிறோம். మనము విశ్వాసములో నడుస్తాము. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? మన జీవియం ఎట్లుండాయి? நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தால் இருக்கிறதா? మన జీవియం విశ్వాసములో ఉండాయా? எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரே தந்தீரே நன்றி என்று சொல்வது அல்ல. అన్ని ఇచ్చిన తర్వాత దేవుడా ఇచ్చావని చెప్పేది விசுவாச కాదు. வாழ்க்கை విశ్వాస జీవియం ஒண்ணுமே இல்லாத போதும் ఏమే లేకుండా ఉండేనప్పుడు தாவீது கெபிகளுக்குள் சிக்கி கொள்ளுகிறான். దావీదు కెబిలో సిక్కొంటాడు. சவுலுடைய கைக்கு தப்புவிக்க ஆள் இல்லை, సౌలు శైలుకు తప్పించేదికి మంచి లేదు, தப்புவிப்பார் இல்லை. తప్పించే మనిషి లేదు. ஆனாலும் அதிலிருந்து கொண்டு சொல்லுகிறான், நீர் என் அடைக்கலம், దాంట్లో ఉండి చెప్తాడు, నువ్వే నా நீர் என்னை రక్షకుడు, தப்புவிப்பீர். నువ్వే నా కాపురి. சொந்த பிள்ளைகள் தனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். సొంత బిడ్డలు తనకు విరోధంగా లేస్తారు. தாவீது பாடுகிறார், దావీదు పాడతాడు, எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டார்கள். ఎదిరిలు ఎంతనగా పెరిగిపోయారు. வீட்டுல இருக்கிறவன் எதிரி, నా ఇంట్లో ఉండేవాడే నాకు ఎదురు. எப்ப அப்பனை போட்டு தள்ளலாம் என்று காத்திருக்கிறான் ఎప్పుడు சிங்காசனத்திற்கு. ఎప్పుడు తన కొడుకు నన్ను వేస్తాడని చూస్తా ఉంటారు. ஆனால் அதன் மத்தியிலும் தைரியமாய் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், దాని మధ్యలోనో ఈ విశ్వాసంతో చెప్తాడు, என் தேவன் என்னை சத்துருக்களுக்கு விலக்கி என்னை பாதுகாப்பீர். నా దేవుడు నా శత్రువులకు తోసి నన్ను కాపాడుతుడు. சிங்காசனத்துக்கு சண்டை பிடிச்சவன் எல்லாம் செத்து போனான். సింహాసనానికి జగడాలు పట్టినోడు అన్ని చచ్చిపోయాడు. தாவீதின் பிள்ளைகள் எல்லாம் செத்து போனான். దావీదు బిడ్డలు అందరూ చచ్చిపోయారు. எவன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின பிள்ளைகள் இருந்தார்களோ எல்லாம் மரித்தார்கள். ఎవరెవరు దావీదుకు విరోధంగా లేచిన బిడ్డలందరూ చచ్చిపోయారు. ஆனால் தாவீது మరిக்கவில்லை. దావీదు మాత్రం సాయలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. சிங்காசனத்தை தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கொடுத்து நிறைவான ஆயுசோடு பூரண ஆயுசோடு மரித்து போகிறார் தாவீது. తన సింహాసనం సాలమోనుకు తన కొడుకుకి ఇచ్చేసి పూర్తి వయస్సుతో వాడు మరిచాడు. தன்னுடைய பலத்தால் அல்ல, తన బలంతో లేదు, தன்னுடைய தரிசனத்தால் அல்ல, తన దర్శనములో కాదు, தன்னுடைய பார்வையால் அல்ல, తన దృష్టిలో కాదు, தன்னுடைய விசுவாசத்தால் வாழ்ந்தார். తన విశ్వాసములో బతికాడు. நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது? మన విశ్వాసం ఎట్లా எதை ఉంది? விசுவாசிக்கிறோம்? ఏంటి విశ్వాసిస్తాము? எல்லோருக்கும் நமக்கு தெரியும் விசுவாசம். అన్నిట్లో మనకు విశ్వాసం ஆனால் తెలుసు. என்னுடைய வாழ்க்கை என்று வரும்போது நான் அதை கை கொள்ள முடிகிறதா? నా జీవితం అని వచ్చినప్పుడు అది నేను శైలి పెట్టింటా. அல்லேலூயா. హల్లెలూయా. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் గలాతీయులు 3వ అధ్యాయం 11-12 வாசிக்கலாம். 11-12 చదువుతాం. 11-12 గలాతీయులు 3:11-12. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவனை மட்டும் காப்பாற்றும். న్యాయప్రమాణాన్ని వాడు ఆచరించేవాడిని మాత్రం. ஆனால் பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, ஆனால் விசுவாசமோ విశ్వాసము நம்புகிற விசுவாசிக்கிற யாவரையும் ரட்சிக்கும். నమ్మించి విశ్వాసించేది అందరిని రక్షించును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். విశ్వాసములో నీతివంతుడు బతుకుతాడు. கலாத்தியர் 2:15 வாசிக்கலாம். గలాతీయులు 2:15. గలాతీయులు 2:15. சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி ஆமென். அல்லேலூயா.
நாமெல்லாம் புறஜாதிகள். మనమంతా వేరు జాతిలో. ஆமென். ஆமென். தேவனுடைய சொந்த ஜனம் அல்ல. దేవునికి సొంత జనాలు కాదు. ஆனால் అవుతేనో இந்த விசுவாசத்தால் ఈ విశ్వాసంలో நாம் நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு మనం నీతివంతులు అయ్యేదానికి இயேசு சிலுவையில் நமக்காய் மரித்தார். యేసు శిలువలో మన కోసం చచ్చాడు. அதை நாம் விசுவாசிக்கிறபடியால் దానినే విశ్వాసించేదానికి நானும் இன்றைக்கு யூதனாகிவிட்டேன். నేను ఇప్పటికి యూదుడుగా మారాను. ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. நானும் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமாகிவிட்டேன். నేను ఇప్పటికి దేవుని జనాలుగా అయ్యిండాము. இது நியாயப்பிரமாணத்தால் வந்ததல்ல. ఇది న్యాయ ప్రమాణములో వచ్చింది కాదు. நியாயப்பிரமாணம் என்றால் நான் இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஜனமாய் மாறி இருக்க முடியாது. న్యాయ ప్రమాణం అంటే ఇప్పటికి మనం దేవుని జనాలుగా అయ్యింది కాదు. நியாயப்பிரமாணத்தின்படி நான் புறஜாதி, వాళ్ళు తర మనము పేరు జాతులు, அந்நிய ஜனம். వేరు జాతులు. ஆனால் అవుతే இயேசு கிறிஸ்து యేసుక్రీస్తు நம்மை தம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றும்படியாய், మనల్ని మన సొంత జనాలుగా మార్చేదానికి, அவருடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய், ఆత్మ రక్షింపు నేను అందుకునేదానికి, புறஜாதியாகிய என்னை వేరు జాతి అయిన నన్ను அவரை பற்றுகிற விசுவாசத்தால் ఆత్మని పట్టుకునే విశ్వాసంలో நம்மை சொந்த ஜனமாக்கும்படியாய் మనల్ని సొంత రక్షకుడిగా చేశాడు. இயேசு கல்வாரி சிலுவையில் உயிரை தந்தார். యేసు కల్వారి శిలువలో ప్రాణం ఇచ్చాడు. அப்ப அவர் உயிரை தந்ததை ఆత్మ ప్రాణం ఇచ్చింది. விசுவாசிக்கிற எந்த ஜாதி ஜனமாய் இருந்தாலும் విశ్వాసించే యా జాతి జనాలుగా ఉంటేనో இன்றைக்கு விசுவாசத்தால் நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். ఇప్పటికీ విశ్వాసములో ఆత్మ జనాలుగా మనం ఉండాము. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே క్రిస్తువ జీవియం అంటేనే நியாய பிரமாணம் அல்ல, న్యాయ ప్రమాణం కాదు, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற விசுவாசமே நம்மை యేసు நீதிமானாக்குகிறது. క్రీస్తుని పట్టుకునేదే మన విశ్వాసం అనేది. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రిస్తువ జీవియం అనేది நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் விசுவாச கிறிஸ்தவ యేసు வாழ்க்கை. క్రీస్తుని పట్టుకునేదే మన యేసు క్రీస్తు విశ్వాసం అనే జీవియము. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு பழக்கம் இருந்தது. ఫస్ట్ కాలేజ్ చదివినప్పుడు ఒక వాడికి ఉంది, எங்க சிலுவை பார்த்தாலும் சிலுவை போட்டுருவேன். సిలువని ఆడ చూస్తేనే క్రాస్ మనసు ఎట్లా వేసుకుంటారు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. அது எப்படி வந்தது என்பது, అది ఎట్లా వచ్చింది అంటే அல்லேலூயா, హల్లెలూయా, நானே அது உருவாக்கி கொண்டது. దాన్ని మనమే దాన్ని எதற்காக என்ற பக்திக்காக அல்ல. భక్తి కోసం కాదు. நாங்கள் 9 பேர், వీళ్ళు 9 మనుషులు, கிளாஸ்ல 9 பேர், క్లాసులో 9 మనుషులు, அதுல 4 பேர் கிறிஸ்டியன். దాంట్లో 4 బిడ్డలు క్రిస్తు. நான் கிறிஸ்தவன் என்று காட்டிக் கொள்வதற்காகவே சிலுவை போட தொடங்கினேன். నే క్రిస్తువుడని చూపించేదానికే క్రాస్ చేసుకున్నారు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு வீம்புக்காய் தொடங்குவது. దాని మనం ఒక గర్వానికి நீ మనం பார்க்கிற இடம் எல்லாம் கும்பிடு போட்டா நானும் போடுவேன். నువ్వు చూసే జాగాలంతా వేస్తే నేను వేస్తున్నాను. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. காலங்கள் கடந்த பிறகு, కాలాలు పోయిన తర్వాత, விசுவாசத்தில் வந்த பிறகுதான் విశ్వాసంలో వచ్చిన తర్వాత அதனுடைய அறியாமையை புரிந்து கொண்டேன். అది కాదనేది తెలుసుకొనియాడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாச வாழ்க்கை என்பது విశ్వాస జీవియం நான் అనేది கிறிஸ்துவை பற்றிக் கொள்வது. మన క్రీస్తుని పట్టుకునేది. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். నే క్రీస్తు కుటుంబాల పుట్టాను. என்னை சிறு வயதிலே கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். నాకు చిన్న వయసులోనే దేవునికి జ్ఞానస్నానం ஒரு ఇచ్చారు. கிறிஸ்தவ பெயரை வைத்தார்கள். క్రీస్తువ పేరు పెట్టారు. அதனால் நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன் என்று அல்ல. దానికోసం నే క్రీస్తుడు అయిపోయేది కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రీస్తువ జీవియం అనేది நாம் எப்படி பிறந்திருந்தாலும் ఎట్లా మనం పుట్టింటేనో இயேசு கிறிஸ்துவை యేసు క్రీస్తుని விசுவாசத்தால் பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. విశ్వాసములో అతన్ని పట్టుకునే పట్టే మన அதுதான் జీవితము. பவுல் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். దానిదా పౌలు తిరిగి చెప్పాడు. நியாயப்பிரமாணம் நம்மை அந்நிய ஜாதி ஆக்கிவிடும். న్యాయ ప్రమాణం మనల్ని వేరే జాతికి ஆனால் அந்நிய ஜாதியாய் இருந்த நம்மை వేరే జాతిగా ఉండి మనల్ని கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற விசுவாசமோ క్రీస్తుని పట్టుకునే విశ్వాసం நீதிமானாக்கிவிடும். నీతివంతంగా మార్చును. ஆமென். ఆమేన్, எத்தனை பேருக்கு புரியுது? ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. வெறுமனே நான் தண்ணியில முங்கி எழும்பினதால் நான் கிறிஸ்தவனாகி விடவில்லை. కాలి నీళ్ళ ముంకి లేచినప్పుడు కాదు మన క్రీస్తుడయ్యేది. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலూயா. హల్లెలూయా. நான் பாவத்திற்கு மரித்து నే పాపానికి సచ్చి இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை போன்ற உயிர் தெழுந்தபடியால் యేసుక్రీస్తు ముఖాంతరంగా ఆత్మ ప్రకారం లేచిన ప్రాణంతో அங்கும் என்னுடைய விசுவாசம் தான் கிரியை செய்கிறது, தண்ணீர் அல்ல. అక్కడ నా విశ్వాసం దా క్రియ చేస్తాయి. தண்ணீர்
அல்ல எனக்கு கிரியை செய்வது. ఆ నీళ్లు కాదు నాకు క్రియలు చేసేది. தண்ணியில மூழ்கினால் தண்ணீர் புனிதம் அல்ல. నీళ్ళ మునిగిన దాని నుంచి నీళ్లు కాదు మంచిది. நான் ஞான ஸ்நானம் எடுத்தது செங்கல் சூளையில செங்கல் ஊற போடுற அந்த குழிக்குள்ள இறங்கி ஞான ஸ்நானம் எடுத்தவன். செங்கல் రాళ్ళు ఇటుకి రాళ్ళు సూల వేసి ఆ నీళ్ళ మునిగిలేసింది. ஆமென் ஆமென் அல்லேலூயா. வீரசந்திரா சிக்னல்ல வீரசந்திர சிக்னல்ல முன்னாடி ஒரு மாணிக்கம் பில்டிங்னு இருந்துச்சு, ஒரு செங்கல் சூளையோட. பள்ளி சிஸ்டருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அந்த ஏரி கரையோட சேர்ந்து ஒரு செங்கல் சூளை இருந்துச்சு. ఆ చెరువు గడ్డలో ఒక సూల ఉంది. அந்த செங்கல் சூளைக்கு அந்த செங்கலை ஊற வைப்பாங்கல்ல, ఆ ఇటుకి రాళ్ళని ఊర పెడతారు தண்ணி నీళ్లు. அந்த தண்ணிக்குள்ள நான் அப்படியே இறங்கின உடனே உள்ள இருந்து வந்துச்சு பாருங்க. అట్లే దిగిందనే బుస్ బుస్ అని బయట. வாழ்க்கையிலே அப்படி ஒரு தண்ணியில குளிச்சதில்ல. ఆ బతుకులనే అట్లా ఒక నీళ్ళ నిలిచింది కాదు. ஆனா అవుతే எனக்கு வாழ்க்கையிலே எந்த ஒரு அலர்ஜியும் அதனால் வந்ததே இல்லை. ఆ నీళ్ళ గురించి శరీరానికి యావక ఇది ఎఫెక్ట్ ఏది రాలేదు. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில ஞான ஸ்நானம் எடுக்கிறவருக்கு எல்லாருக்கும் நல்ல தொட்டி இருக்கு. ఈ పొద్దు జ్ఞానస్నానం ఎత్తుకునే వాళ్ళకి మంచి తొట్టి, நல்ல தண்ணியை மாத்தி தான் ஞான ஸ்நானமே கொடுக்கிறது. నీళ్లు మంచి నీళ్లుగా ఉంటాయి. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் ஞான ஸ்நானம் எடுக்கிற தண்ணீர் புனிதம் அல்ல. ఆ నీళ్లు కాదు మంచిది. ஆமென் ஆமென். விட்டா நம்மால் அதையும் கொண்டு குடிச்சிடுவான். ఉడుస్తా ఆ నీళ్ళను తాగేస్తాడు. ஆமென் ఆమేన్. புனிதம் పునీతమైంది. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தண்ணீர் புனிதம் அல்ல. నీళ్లు కాదు మంచిది. என் விசுவாசம் தான் என்னை நீதிமானாக்கியது. నా విశ్వాసం దా నీతివంతుడిగా మార్చింది. அல்லேலூயா. హల్లెలూయా. என் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், నా యేసు నేర్చుకుంటాను, அவர் கற்பனையின்படி அனுசரிக்கிறேன், అతని చిత్త ప్రకారం నేను అనుసరిస్తాను. அவரை பற்றிக் கொள்ளுகிற விசுவாசம் అతని పట్టుకునే ఆ విశ్వాసము எனக்கு அந்த கட்டளையை நிறைவேற்ற சொல்லுகிறது. దేవుడు ఆ మాటని చేయవలచని చెప్తాడు. நான் மூழ்கி எழும்பணும்னு சொல்லுது. నేను మునిగి లేయాలని చెప్తాడు. அதனால மூழ்கி எழும்பினேன். దాని నుంచి మునిగి లేస్తని அந்த விசுவாசத்தால் தான் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ఆ విశ్వాసములో నేను నీతివంతుడిగా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. நான் பிறந்தபோது ஞான ஸ்நானம், పుట్టినప్పుడు జ్ఞాన స్నానము, புது நன்மை, పుదు మంచిది, உறுதிப்படுத்துதல், చెప్పేది అవును అనేది, இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஞான ஸ்நானம் வந்தேன். ఇదంతా అయిన తర్వాత దీక్షానం తీసుకొనింది. ஆமென். ఆమేన్. முதல் மூணும் ఫస్ట్ మూడు நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததால் எடுத்தது. క్రిస్తుడుగా పుట్టిన దాని నుంచి ఎత్తింది. எனக்கு விசுவாசம் கிடையாது. విశ్వాసం లేదు. ஆமென். ఆమేన్. சின்ன குழந்தையில எங்க அம்மா என்ன தூக்கிட்டு போய், చిన్న వయసులోనే అమ్మ ఎత్తుకొని పోయి, எனக்கு ஒரு ஞான தாய் உண்டு. ఆ అమ్మ జ్ఞానస్నానం, அது எந்த பாவம் செய்ததோ தெரியல, பாவம். ఆ అమ్మ ఏం చేసినా తెలియదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஃபாதர் கேட்பாரு, ఫాదర్ అడుగుతాడు, விசுவாசிக்கிறாயா? విశ్వాసించావా? என்னால என்ன சொல்ல முடியும்? நாங்க మనము బిడ్డ ఏం చేయనవును, ఏడుపు ఏడుస్తును, என்ன தண்ணி ஊத்துறது, దాని నీళ్ళు அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். అంతనే చెప్పను. ஆனா என் ஞானத்தாய் அது யாரு பத்த பிள்ளையோ, பாவம். ఆ అమ్మ జ్ఞానసమాయం அந்த ஞானத்தாய் சொல்லுவாங்க விசுவாசிக்கிறேன். ఆ అమ్మ చెప్పును నేను విశ్వాసిస్తాను. ఆమేన్. ఆమేన్. போச்சு. ஒரு ஞானஸ்நானம் முடிஞ்சு ఒక దీక్షానం పోయింది. ஒரு ஸ்கூல் எல்லாம் போய் அண்டர்வேர் எல்லாம் போட்டு, స్కూల్ நிக்கர்லாம் போட்டு, அன்றைக்கு தான் வெள்ளையும் ட்ரெஸ் தருவாங்க. అక్కడ తెల్ల డ్రెస్సులు వేస్తారు. அந்த துணிக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்ட். ఆ బట్టలు వేసేదానికి ఒక ప్యూర్ వైట్, మంచి వైట్ గా ఉన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வெள்ளை நிக்கர், வெள்ளை சட்டை, அதுவும் வெள்ளை ஃபுல் ஹேண்ட், తెల్ల సొగాయి, తెల్ల ట్రౌజర్. ஆமா, போட்டுட்டு ஒரு மெழுகுதிரியும் பிடிச்சுக்கிட்டு వేసుకొని ఒక మోమొత్తి పెట్టుకొని, அதுல நல்ல அழகா வெள்ளை பூ எல்லாம் சுத்தி வச்சிருக்கும், பேப்பர் பூ. దానికి పేపర్ పువ్వు ఆ మోమొత్తికి அதையும் பிடிச்சுக்கிட்டு அப்படியே வெள்ளாடை தரித்தவர்களாய், దాన్ని పట్టుకొని అట్లే తెల్ల బట్టలు వేసుకున్నోలుగా, அப்படியே அதுல ஒரு சந்தோஷம், దాంట్లో సంతోషము. ஆமென். ఆమేన్. அந்த சந்தோஷத்துக்காகத்தான் போய் நின்னோமே தவிர, ఆ సంతోషానికి పోయి దాన్ని నిలుస్తుమే కాదు. எதுக்கு நின்னோம், என்ன பண்ணோம் ஒன்னும் தெரியாது. ఏంటికి నిలిసామో ఏం చేశామని తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. மெழுகுதிரி ஏத்தியாச்சு, మోమొత్తి అయింది, நன்மை எடுத்தாச்சு. దాని దిశని ఎత్తుకొనింది. அப்பா நம்ம మనము என்ன ஆயிட்டோம், క్రిస్తుగా கிறிஸ்தவ అయిపోయాము. வாழ்க்கையில క్రిస్తు జీవితంలో அடுத்த ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். ఇంకొక లెవెల్లో వచ్చాము. இப்ப உறுதி பூசுதல். ఇప్పుడు இந்த உறுதி பூசுதல் எடுத்தாதான் கல்யாணம் பண்ணி விடுவாங்க. దాన్ని ఎత్తుకుంటేదా పెళ్లి చేయని ఉడుస్తురు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உறுதிப்படுத்துதல். ఆ
అవును గట్టి చేసేది. எங்க இதுல உறுதி பூசுதல்னு சொல்லுவாங்க. దాని அதுக்கு வந்து பெரிய ஆள் வருவாரு. దానికి పెద్ద మంచి వస్తుడు. யாரு? ஆயர், ஆயர், பிஷப் வருவார். பிஷப். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது நடக்கும். ఒక 5 ఏళ్ల తర్వాత ఇది జరుగును. அப்போ சேர்ந்து அவர் ஒன்னு தெளிச்சு விடுவார். అప్పుడు వాళ్ళందరూ సేరి அது முடிச்சிட்டா you are eligible for everything. నువ్వు అన్నిట్లుగా అవుతావు. నువ్వు ஆமென். நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், నువ్వు పెళ్లి చేసుకో, புள்ள குட்டி பெத்துக்கலாம், బిడ్డలు పెట్టుకో, சர்ச்சுக்கு வரி கொடுத்துறலாம், చర్చికి టాక్సీ వచ్చును, உன் பேருக்கு வரி வந்துரும், నీ పేరుకి టాక్స్ వచ్చును, நீ சர்ச் மெம்பர் ஆகிருவ. నువ్వు చర్చ్ మెంబర్ అయిపోతావు. அதாவது பூரணமான ஒரு கிறிஸ்தவன், పూర్ణమైనగా ఒక క్రిస్తుడు, நியாயப்பிரமாணத்தின்படி, న్యాయ ప్రమాణం ప్రకారంగా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம வாழ்க்கையில இது எல்லாத்துக்கு அப்புறம் தான் మన జీవితంలో ఇది అయిన అన్ని తర్వాత பைபிளை கையில எடுக்கிறேன். బైబిల్నే చేయలేత్తేది. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப விசுவாசத்தில் வந்தாச்சு. ఇప్పుడు విశ్వాసంలో వచ్చాయ్యా. அல்லேலூயா. హల్లెలూయా. யாருமே ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லல. ఎవరు దీక్షానం తీసుకోవాలని చెప్పలేదు. ஏறக்குறைய ஒரு 6 மாசத்துல ஞானஸ்நானம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 6 నెలల తర్వాత జ్ఞానస్నానం తిరిగి ஆண்டவர் தயவினால், దేవుని దయవలో, கிருபையினால், కృపలో. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நானாகவே சொன்னேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். పాస్టర్ గానే చెప్పాడు నేను దీక్షానం తీసుకుంటాను. எடுத்துட்டு நான் சாட்சி சொல்லும் போது சொன்னேன், இது என்னோட 4வது ஞானஸ்நானம். సాక్షి చెప్పినప్పుడు, దీక్షానం చెప్పినప్పుడు ఇది 4వ. சபையில இருந்தவங்க அது அப்படி எடுக்கலாம், అది అట్లా ఎత్తచ్చునమని. ஆமென். ఆమేన్. அப்புறம் விளக்கி சொன்னேன், తర్వాత దానికి விசுவாசத்தால் இதுதான் முதல் ஞானஸ்நானம். విశ్వాసములో ఇదే ఫస్ట్ దీక్షానం. அல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசத்தால் విశ్వాసంలో இதுதான் முதல் ఇదే ஞானஸ்நானம். ఫస్ట్ జ్ఞానస్నానము. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப தேவ பிள்ளைகளே దేవుని బిడ్డలారా, நல்ல கவனிங்க. గమనించండి. விசுவாசத்தால் విశ్వాసములో நாம எடுக்கிற ஞானஸ்நானம் தான் మనం ఎత్తే దీక్షానం దా நாம் இயேசுவை பற்றி கொள்ள యేసుని పట్టుకునేదాన్ని நமக்கு உதவி செய்கிறது, మనకు సహాయం చేసేది, என்னை உண்மையான கிறிஸ்தவனாக்குகிறது. నన్ను నిజమైన క్రిస్తువుగా అయ్యేది. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே எங்கிருந்து தான் தொடங்குது? క్రిస్తు జీవం అనేది ఎక్కడి నుంచి ఆరంభిస్తాయి? இந்த விசுவாசத்திலிருந்து தான். ఈ విశ్వాసములోంచిదా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. முன்னுரையே இன்னும் முடியல. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 121. సంకీర్తన 121. இல்ல, கலாத்தியர் 2:15 ஒரு முறை கூட வாசிக்கலாம். ஆ ஆ ஆ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, அந்த அறிவு நமக்கு முக்கியம். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமானாக்க, இப்ப பைபிளை தூக்கியதால் ஒருவன் நீதிமானாக்கப்படுவதென்றால் அதுதான் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். ఒక బైబిల్ మనం శైలి ఎత్తుకొని వస్తామంటే అదిదా నీతిమాన్ అనేది, దానికి న్యాయ ప్రమాణం ఉంటాయి. ஆனால் అవుతే இந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்றால் நான் அந்நிய ஜாதி, న్యాయ ప్రమాణం అనేదానికి మనం వేరే జాతిగా ఉంటాం. என்னால் தேவனிடம் நெருங்க முடியாது, దాని నుంచి దేవుని దగ్గర పోను కాదు, நான் தேவன் அண்டையில் சேர முடியாது. దేవుని దగ్గర చేరను కాదు. ஆனால் అవుతే என்பதை அறிந்து దాన్ని తెలుసుకొని நான் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தால் యేసుక్రీస్తుని పట్టుకునే విశ్వాసంలో இன்றைக்கு நான் தேவ பிள்ளை ஆகியிருக்கிறேன். ఇప్పటికి నేను దేవుని బిడ్డగా ఉన్నాను. அப்ப இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ఇదిదా క్రిస్తువ జీవియము. ஆமென். ఆమేన్. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రిస్తువ జీవియం అనేది துவக்கம் ఆరంభము நியாயப்பிரமாணத்தின்படி, జ్ఞాన ప్రమాణం ప్రకారంగా, ஞானஸ்நானத்தினாலோ, దీక్షానంతో, புது நன்மையினாலோ, కొత్త మంచి దాంట్లో, உறுதி பூசுதலினாலோ దాని పూసే దాంట్లో தொடங்குவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ఆరంభించేది కాదు క్రిస్తువ జీవితం. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రిస్తువ జీవం అనేది எப்பொழுது என்னுடைய சுய விசுவாசம் வந்து ఎప్పుడు నాకు స్వయంగా நான் విశ్వాసం, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறேனோ యేసుక్రీస్తుని పట్టుకుంటానో அப்பொழுது தொடங்குவதுதான் என்னுடைய விசுவாச வாழ்க்கை. అప్పుడు ఆరంభించే ఒక
ఒక క్రిస్తవ జీవితము. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நான் யாரை நம்புகிறேன்? నే ఎవరిని నమ్ముతాను? நான் எதை விசுவாசிக்கிறேன்? ఏంటిని విశ్వాసిస్తాను? முதலில் வாசித்தோம் ఫస్ట్ 2 கொரிந்தியர் 5:6. 2 కొరింథీయులు 5:6. நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, మనము దర్శించి నడిసేవాళ్ళు நாம் కాదు, விசுவாசித்து நடக்கிறவர்கள். విశ్వాసించి నడిసేవాళ్ళు. அல்லேலூயா. హల్లెలూయా. சங்கீதம் 75 அதிகாரம் 6வது வாக்கியம், సంకీర్తన 75:6 వాక్యము. ஆசாபின் சங்கீதம் ఆసాబిని కీర్తన அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். మంచిగా ఒక మాట చెప్తాడు. கிழக்கிலும் மேற்கிலும் కిందను పైనను வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிங்க. இனி செய்து கொள்ள போகிறேன். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? విశ్వాసం జీవితం ఎట్లగా ఉండాలా? அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கையை தூக்கி 2 கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து కింద పక్కన పైన పక్కన வனாந்தர திசையிலிருந்து అడవి దారిలోంచి ஜெயம் வராது. జయం రాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? మన విశ్వాసం ఎట్లుండాయి? கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில் క్రిస్తువ జీవియం అనే ఈ విశ్వాస என் జీవితము, விசுவாசம் எதை நோக்கி இருக்கிறது? నా విశ్వాసం ఏంటిని దూరించి ఉండాయి? ஆசாப் சொல்லுகிறார், ఆసాబ్ చెప్తాడు, என்னுடைய ஜெயம் నా జయము கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அல்ல, ఆ కుడి పక్క ఎడపక్క నుంచి రాదు. வனாந்தர திசையிலும் இருந்து எனக்கு ஜெயம் வராது. వనాంధ్ర పక్క నుంచి నాకు జయం రాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படி என்றால் అట్లంటే என்னுடைய ஜெயத்துக்காய் నా జయం కోసం நான் எதை நோக்கி பார்க்கிறேன்? నే ఏంటిని చూస్తా ఉండాను. ஆமென். ఆమేన్. இனி கவனிங்க, அடுத்த பகுதிக்கு போறேன். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் నా విశ్వాస జీవి பவுல் சொல்லுகிறார், நான் தரிசித்து நடக்கிறவன் அல்ல. పౌలు చెప్తాడు, దర్శించే నడిపే కాదు. இங்க பக்தன் சொல்லுகிறார், ఇక్కడ భక్తుడు చెప్తాడు, என்னுடைய ஜெயத்துக்காய் నా జయాని కోసం நான் கிழக்கிலும் மேற்கிலும் அனாந்தர திசையையும் பார்க்க மாட்டேன். ఈ పక్క ఆ పక్క అడవి దిశలో చూడను. அப்போ அந்த பக்தன் சொல்லுவது, ఆడు చెప్పేది, என்னுடைய வெற்றிக்காய், నా జయాని కోసం, என்னுடைய ஜெயத்துக்காய் నా జయాని కోసం நான் నేను கிழக்கை மேற்கையும் திசைகளை பார்க்க மாட்டேன். ఎడపక్క కుడి పక్క నేను ఆ దారిలు చూడను. அப்ப எங்க தான் பார்க்கிறது? అప్పుడు ఎక్కడ చూసేది? கிழக்கையும் பார்க்க கூடாது, வடக்கையும் பார்க்க கூடாது, தெற்கையும் பார்க்க கூடாது, மேற்கையும் பார்க்க கூடாது. యా పక్కలను చూడకూడదంటే ఇంక அப்ப ఎప్పుడు எங்க தான் பார்க்கிறது? అది ఏంటి చూడాలా? எதை நோக்கி உன்னுடைய பார்வை இருக்கிறது? మనము సూపు ఏంట్లో చూసి ఉండాలా? ஜெயத்துக்காய் எதை நோக்கி பார்க்கிறாய்? జయానికి ఏంటిని చూడాలా? நல்ல கவனிங்க. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த திசைகள் ఈ పక్క ఆ పక్క యా పక్క நம்முடைய మనకు கண்களால் பார்க்கக்கூடியது. మన కళ్ళలో చూసేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இனி கவனிக்கணும். அல்லேலூயா. హల్లెలూయా. இது நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடியது, ఇది మన కళ్ళలో చూసేది, நம்முடைய பார்வைக்கு எட்டக்கூடியது. మన దృష్టికి చూసేది. அப்போ பக்தன் தேவ மனிதன் எதையோ சொல்ல வருகிறார். దేవుని మనిషి దాంట్లో ఏమో చెప్పను ஏன் వస్తాడు. ஜெயத்துக்காய் నా జయాని కోసం ஏன் கண்களால் தெரியக்கூடிய இந்த திசைகளை பார்க்க மாட்டேன்? నా కళ్ళలో చూసే ఈ పక్కలు నేను చూడను. அல்லேலூயா. హల్లెలూయా. எந்த திசையையும் நான் பார்க்க மாட்டேன். యా పక్కను నేను చూడను. அப்ப எங்க தான் பார்க்க முடியும்? అప్పుడు ఎక్కడదా చూడాలి? சங்கீதம் 121 1-2 இப்ப வாசிங்க. సంకీర్తన 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ఆమేన్. நல்ல கவனிங்க, இங்க கவனிங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு యా పక్కల నుంచిను ஆசாப் சொல்லுகிறார், ఆసాబ్ చెప్తాడు, என்னுடைய ஜெயம் இந்த திசைகளிலிருந்து வராது. నా జయం అనేది ఈ భాగాల నుంచి రాదు. அப்போ என்னுடைய ஜெயம் எங்கிருந்து வரும்? అప్పుడు నా జయం ఎక్కడి నుంచి వచ్చును? இந்த திசைகள் என்னுடைய கண்களால் காணக்கூடியது. ఈ పక్కల్లో నా కళ్ళలో చూడొచ్చును. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, నాకు సమస్య వస్తాయి, ஒரு தேவை வருது, ఒక కావాల్సింది ఉంది. நாம என்ன செய்யறோம்? మనం ఏం చేస్తాము? கிழக்கு பக்கம் சித்தப்பன் இருக்கிறோம், ఈ కింద ఎడపక్క మన పెద్దనాన్న மேற்கு ఉంటాడు. பக்கம் மாமா வீடு இருக்கு, ఆ పై కుడి పక్క మామ ஆமா, ఉంటాడు. வடக்கு பக்கம் பெரியப்பா இருக்கிறார், ఈ పక్క మన పెద్దనాన్న ఉంటాడు. ஆமா, தெற்கு பக்கம் யார் இருக்கிறா? எனக்கு నాకు వెనుక க்ளோஸ், என்னுடைய ஆத்ம சிநேகிதன். నాకు వెనుక క్లోజ్ ఫ్రెండ్ ఉంటాడు. நான் கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டான். నేను అడిగితే లేదని చెప్పడు. இப்ப நமக்கு ஒரு தேவை. ఇప్పుడు మనకు కావాల్సింది. இப்ப நம்ம பார்வை எங்க போகும்? ఇప్పుడు మన దృష్టి ఆ పక్క పోను.
மாமன் வீட்டுக்கா? మామ ఇంటికా? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க போகும்? మన కండ్లు ఆ పక్క పోను. யாரு ஹெல்ப் பண்ணுவாங்களோ, ఎవరు సహాయం చేస్తారో அந்த திசையை நோக்கி நம்முடைய பார்வை திரும்பும். இப்ப நான் போன் போட்டா போதும், నా దృష్టి పోను. அப்போன்னா உடனே என்ன செய்யறது? 600 BA பிடிச்சிடுறது தான். அந்த பக்கம்னா ఆ పక్కంటే பஸ்ஸை பிடிச்சி போயிடுறது. బస్ పట్టిపోయేది. இந்த பக்கம்னா ఈ పక్క KSRTC பிடிச்சி போயிடுறது. KSRTC పట్టి. ஒசூர்ல மாமன் இருக்கிறான், போய் பார்த்துட்டு வர்றேன். ఒసూరులో మామ ఉండాడు. மாமனை பார்க்கறதுக்கு போறதில்ல, మామను చూసేదానికి కాదు పోయేది. உள்ள என்ன அஜெண்டா இருக்கு? சீக்ரெட் அஜெண்டா. సీక్రెట్ గా ఒక కావాల్సింది. மாமனை நல விசாரிக்க போறதல்ல, మామని బాగుండవాడని అడిగేదానికి పోయలే. அப்படியே போற போக்குல அப்படியே பேசிட்டு ஒரு అట్లే పోయేదాంట్లో வாங்கிட்டு வந்துடலாம். ఒక అమౌంట్ తీసుకొని వస్తాము. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு தேவை வரும்போது ఒక కావాల్సింది వచ్చినప్పుడు என்னுடைய பார்வைக்கு మన దృష్టిలో நான் எந்த திசையிலிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று தேடி நடக்கிறேன். యా భాగాలంచి నాకు సహాయం వచ్చునని ఎత్తుకొని யார் எனக்கு உதவி செய்வார்? ఎవరు నాకు సహాయం చేస్తారు? அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. ஆனால் இப்போ தாவீது சொல்லுகிறார், దావీదు చెప్తాడు, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி నాకు సహాయం వచ్చే పర్వతాన్ని చూసి என் கண்களை ஏறெடுக்கிறேன். నా కళ్ళని ఎత్తుతును. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. இத படிக்கும்போது చదివినప్పుడు ஆண்டவர் தந்த ஒரு காரியம், దేవుడిచ్చిన కార్యము, நீ 4 திசையும் பார்க்காம 4 దశలను చూడకుండా எல்லா தேவைக்கும் வானத்தை நோக்கி பார். అన్ని కావాల్సిన దానికి ఆకాశాన్ని చూడండి. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் தெரியுமா? ఎలంటే நீ இப்போ தெற்கு பக்கம் ஒசூர் இருக்கு, కింద పక్క వసూలు ఉన్నాయి. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. ஒசூருக்கு பஸ் ஏறிட்டேன். వసూరుకు బస్సు ఎక్కాము. பஸ் ஏறி அங்க போய் బస్సు ఎక్కి ఆడకు పోయి அங்க போய் வீடை தட்டினா வீடு லாக்கு. అక్కడ పోయి ఇల్లు కడితే ఇల్లు ఉన్ను. ஆமென் ఆమేన్. இப்போ அங்க இருந்து அடுத்த பஸ் ஏறுற. అక్కడి నుంచి వేరే బస్సు ఎక్కుతావు. சரி 600 புடிச்சி 600 పట్టి பனசங்கரியில சித்தப்பன் இருக்கிறான், బన్సంగిలో చిన్నాను ఉన్నాడు. அங்க போற. అక్కడ పోతావు. அங்க போனா అక్కడ పోతే அதுதான் ஏமாந்து போச்சு. అక్కడదా లేదని పోయా. சித்தப்பாவாது இருப்பாரு, అతనన్నా ఉంటాడు. அங்க போனா அங்கும் வாசல் பூட்டு. అక్కడనో అతను లేదు, బాకీలు బీగాలేసిండారు. இப்போ சில்க் போர்டு வந்தாச்சு திருப்பி. తిరిగి సిల్క్ బోర్డు వచ్చాయా. இப்ப என்ன பண்றது தெரியல. ఇప్పుడు ఏం చేయాలని తెలియదు. இப்ப கேஆர்புரத்துல ஒரு யார் இருக்கிறா? కేఆర్పురంలో ఎవరు ఉండారు? பெரியப்பா மகனா? சரி அப்படியே இருக்கட்டும், பெரியப்பா மகன் இருக்கிறான். పెద్దనాన్న కొడుకు ఉండాడు. ரொம்ப சிநேகப்பட்ட அண்ணன், பிரியப்பட்ட அண்ணன், బాగా ప్రియమైనోడు అతను. அண்ணன் தங்கச்சிக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டான். అన్న సెల్లకి లేనినే చెప్పడు. தங்கச்சி என்ன பண்றா? இப்போ సెల్ ఏం చేస్తాయి? சில்க் போர்டுல இருந்து அடுத்த ரிங் ரோடு பஸ் பிடிச்சி సిల్క్ బోర్డు నుంచి బస్ పట్టి கேஆர்புரம் போயிட்டா. కేఆర్పురం పోయా. கேஆர்புரம் போய் இறங்குனா కేఆర్పురంలో పోయి దిగితే பாவி விழுந்த இடம் எல்லாம் பாதாளம்னு சொல்றது போல పాపి పడిన జాగ అంతా బాదాళం అని చెప్తే அங்க அண்ணன் வீடும் பூட்டு. ఆ అన్న ఇల్లును బీగాలి. இப்ப தங்கச்சி என்ன பண்றா? సెల్ ఏం చేస్తాయి? கிளம்புற, அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க சில இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் வந்திருக்கும், అక్కడ మాటలు ఎన్నో వచ్చిన్ను. ஒரு ఆదంగం இருக்குல்ல, మనసులో ఒక படுவாவி நீயும் பூட்டிட்டு போயிட்டியே, పాపి నువ్వు కూడా உன்னை நம்பி வந்தனே, నిన్ను నమ్ముకొని వచ్చాను. ஆமென் ఆమేన్. அது முடிஞ்சு இப்ப மடிவாள வந்தாச்சு. దాని తర్వాత మడివాల వచ్చాయి. இப்ப மடிவாள வந்தா మడివాల వచ్చి இப்ப கனகபுரால ஒரு ஆள் இருக்காரு. కనకపురాలనా? அது யாரு? ஃப்ரெண்ட் ఉండాడు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. அங்க அடுத்த பஸ்ஸ பிடிச்சு கனகபுரா போயாச்சு. కనకపురా బస్సు పట్టి ఆడికి పోయాయా. கனகபுரா போகும்போது, కనకపురా పోయినప్పుడు, கனகபுராவில போய் இறங்கும் போது కనకపురాలో పోయి దిగినప్పుడే உன் ஃப்ரெண்டோட தெரிஞ்சவங்க வந்து சொல்றாங்க, அவன் ஊர்லயே இல்ல. నీ ఫ్రెండ్కి తెలిసిన వాళ్ళు వచ్చి నీకు చెప్తారు, వాడు ఊర్లోనే లేదు ఇప్పుడు. ஆமென் ఆమేన్. என்ன ஆயிடுச்சு? எல்லா வாசலும், అన్ని బాకిలు, எல்லா வாசலும், అన్ని తలుపులు, சொல்லுங்களேன், எல்லா வாசலும் అన్ని తలుపులు
பூட்டிடுச்சு, బీగాలేయ్యా, அடைஞ்சு போயிடுச்சு. పోయా. இப்ப திருப்பியும் மடிவாளா வந்தாச்சு. తిరిగా ఇప్పుడు మడివాళ్ళ వచ్చాయా. ஆமென். ఆమేన్. சில்க் போர்டுல நின்னு సిల్క్ బోర్డ్ లో నిల్చుకొని இப்பதான் ஞாபகம் வரும். ఇప్పుడు దా జ్ఞానం వచ్చును. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி సహాయం వచ్చే పర్వతాన్ని చూసి என் கண்களை ஏறெடுப்பேன். నా కళ్ళుని ఎత్తుతును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில்க் போர்டு மடிவாள ஃப்ளைஓவருக்கு மேல நின்னுகிட்டு நடு ரோட்ல நின்னுகிட்டு మడివాళ్ళ ఫ్లైఓవర్ రోడ్ లో నిల్చుకొని ஏசப்பா எல்லாவனும் பூட்டிட்டு போயிட்டான். అందరూ బిగాలేసుకొని పోయారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நல்லவர், దేవుడు మంచోడు. ஆண்டவர் நல்லவர். దేవుడు మంచోడు. அந்த சத்தத்தை கேட்டு கூட நமக்கு ஒரு ஒத்தாசையை தர்றாரு. ఆ శబ్దాన్ని కూడా మనకు ఒక సహాయం చేస్తాడు. இப்ப நல்ல கவனிங்க. గమనించండి. ஒசூருக்கு போனேன், ఒసూరుకు పోయావు, டோரை பூட்டிட்டாங்க. డోర్ వేసేసి. பனசங்கரிக்கு போனேன், டோரை பூட்டிட்டாங்க. సంకర వేసేసారు, తలుపేసేసినారు. கேஆர்புரத்துக்கு போனேன், டோரை பூட்டிட்டாங்க. కేర్పురంలో వేసేసింటారు. அட கனகபுரா கூட போனேன், டோரை பூட்டிட்டாங்க. కనకపురా పోయాను, ఆడను మూసేసినారు. ஆனா అవుతే நான் నేమ్ எப்ப வானத்தை நோக்கி பார்த்தேனோ ఎప్పుడు ఆకాశాన్ని చూసి చెప్పానో இந்த வாசலை ஒருத்தனாலும் பூட்டவே முடியாது. ఈ తలుపుని ఎవరు కూడా మూయను కాదు. ஆமென். ఆమేన్. இதுதான் விசுவாசம், ఇదే విశ్వాసము. இதுதான் விசுவாசம். ఇదే విశ్వాసం. இதுக்கு தான் பக்தன் சொல்லுகிறார், దీనికి దా భక్తుడు என் చెప్తాడు, பார்வை నా దృష్టిలో கிழக்க நோக்கி பார்க்காது, ఈ పక్క చూడదు, ஜெயத்துக்காய் வடக்க பார்க்காது, జయానికి ఈ పక్క చూడదు, தெற்க பார்க்காது, மேற்க பார்க்காது. ఈ పైన పక్క దిగు పక్క என் చూడదు. கண்கள் எப்பொழுதும் வானத்தை நோக்கி பார்க்கும். నా కళ్ళు ఎప్పుడు ఆకాశాన్ని చూసి ఉన్ను. ஏன்னா இந்த வாசல்கள் எல்லாம் எனக்காய் அடைக்கப்படும் போது, ఈ తలుపులన్నీ నా కోసం మూసిపడి இந்த வாசல்கள் எல்லாம் எனக்காய் அடைக்கப்படும் போது తలుపులన్నీ నా కోసం మూసిపడి நான் நோக்கி பார்க்கிற ஒரு வாசல் உண்டு. నేను చూసే ఒక బాకిలు ஆண்டவர் சொன்னார், இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ఇదో నీకు ముందు తెరిచిన వాకిలి என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த வாசல் இருப்பது வானத்தில். దేవుని బిడ్డలారా, ఆ బాకిలి ఉండేది ఆకాశములో. ஆமென். ஆமென். அதுதான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி దావీదు చెప్తాడు, నాకు సహాయం என் వచ్చే கண்களை ஏறெடுப்பேன். నా కళ్ళని ఎత్తుతాను. எனக்கு கிழக்கு மேற்கு திசைகளில் இருந்தல்ல எனக்கு ஜெயம் வருவது. యా భాగాల నుంచి కాదు నాకు జయం వచ్చేది. என் கண்கள் எப்போதும் என் தேவனை நோக்கி பார்க்கும். నా కళ్ళు ఎప్పుడు నా దేవుణ్ణి చూసును. காரணம், என் தேவனை நோக்கி நான் பார்க்கிற இந்த வானத்தின் வாசல், இந்த வாசலை ஒருவனாலும் எனக்கு முன்னாய் அடைக்கவே முடியாது. దేవుడు నాకు తెరిచిన బాకిలిని ఎవడు దాని ముయ్యను కాదు. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய இக்கட்டு நேரத்தில் இந்த திசைகளில் உள்ள வாசல்கள் மூடப்படலாம், నా కష్టమైన సమయంలో ఈ వాకిలంతా ముయ్యిపోను. ஆனால் நான் எப்பொழுது வானத்தை நோக்கி பார்க்கிறேனோ అవుతే నేను ఎప్పుడు ఆకాశాన్ని చూస్తానో இந்த வாசலை எனக்கும் என் தேவனுக்கும் இடையே உள்ள இந்த வாசலை ஒருவனாலும் அடைக்க முடியாது. ఈ తలుపుని నాకు దేవునికి ఉండే సంబంధాలు ఎవడు ముయ్యను కాదు. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி ప్రకటన విశ్వాసంలో చెప్పిన அவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும், అతను ఎవరు తెరిని కాకుండా బీగాలేసేవాడు, அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவருமாகிய தெய்வம். అతను ఎవరు దాన్ని తెరికుండా ఉండే ఒక దేవుడైనా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இதனால் தான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய விசுவாசம் ఇదిదా బైబిల్ చెప్తా, இந்த திசைகளை நோக்கி இருக்க வேண்டாம். ఈ భాగాల్లో చూసి నువ్వు இவைகள் வாசல்கள் பூட்டப்படும், ఈ బాకిలు இந்த வாசல்கள் அடைபட்டு போகும். ఈ బాకిళ్ళు మూగిపడు. ஆனால் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்தால், అవుతే ఎప్పుడు దేవుణ్ణి என் చూస్తావో, கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், మన కళ్ళు దేవుణ్ణి చూస్తే அந்த வாசலை ஒருவனாலும் அடைக்க முடியாது. ఆ తలుపుల్ని ఎవరు ముయ్యను కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. லோத்துவுடைய வாழ்க்கையில் లోతు జీవితంలో அபிரகாமுக்கு லோத்துவுக்கும் பிரச்சனை, అబ్రహాం లోతుకు సమస్యలు. அபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் பிரச்சனை அவர்களுக்குள்ள அல்ல, மேய்ப்பர்களுக்குள்ளால் వాళ్ళకి பிரச்சனை. లోపల కాదు, వాళ్ళు మేపే వాళ్ళ సమస్య. இப்ப அபிரகாம் சொல்லுகிறார், மகனே ஒண்ணு பண்ணு, இனி நமக்குள் பிரச்சனை வேண்டாம், நீ ஒம்பாடு எங்க வேணாலும் நீ போ, நீ ஒம்பாட பார்த்து போ. వాడు లోతుని చూసి అబ్రహాం చెప్తాడు, నీకు ఏ భాగాలు కావాలనో ఆ భాగాలు చూసుకొని పో, మనకు நீ సమస్య లేదు. தெரிந்தெடு. నువ్వే తెలుసు. ஆதியாகமம் 13:10 வாசிக்கலாம். ఆది కాండం 13లో 10 వాక్యం చదువుతాం. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து
யோதாம் நதிக்கு அருகாய் சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதை கண்டு ஆ ஆ ஆ கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சாம் பார்வைக்கு. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. நல்ல ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆமென். பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சாம்? చూసేదానికి ఎట్లా ఉండింది? கர்த்தரின் தோட்டத்தை போல, దేవుని తోటం తర ఉండింది. ஆமென் ఆమేన్. திருப்பி லோத்து கிட்ட கேட்கணும், லோத்துவே கர்த்தரின் தோட்டத்தை பார்த்திருக்கிறியா? లోతుకు అడగాల్సిందా దేవుని తోటాన్ని చూసిండవా? ஆமென் ఆమేన్. லோத்து பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. దాన్ని చూసిందని ఛాన్స్ లేదు. அப்ப லோத்துடைய பார்வையில் వాని సూపులో கர்த்தரின் தோட்டம் என்றால் செழிப்பு தான் கர்த்தருடைய தோட்டம். దేవుని తోటం అంటే అది పచ్చగా ఉండే తోటమే. அப்ப செழிப்பை பார்த்தவுடன் ఆ పచ్చని தன்னுடைய கண்களால் கண்டதை తన కళ్ళలో చూసింది அவன் விசுவாசிக்கிறான். వాడు విశ్వాసిస్తాడు. அதுதான் கர்த்தரின் தோட்டம். అదే దేవుని ఒక జాగ. ஹalleluya. హల్లెలూయా. நல்ல கவனிங்க, அதுதான் கர்த்தருடைய தோட்டம். అదే దేవుని ఒక జలం. அதுதான் எனக்கு ஆசீர்வாதமான இடம். నాకు ఆశీర్వాదమైన జాగ. நான் வாசம் பண்ணுவதற்கு அருமையான இடம் கிடைத்தது. బతికేదానికి మంచి జాగా దొరికింది. சமபூமி బాగా முழுவதும் செழிப்பு బాగా ఉన్నాయి. அதை நம்பி லோத்து போகிறான். దాని విశ్వాసించి లోతు పోతాడు. ஆமென் ఆమేన్. ஆனால் అవుతే அப்ரகாமுக்கு முன்னால் இருந்தது ఆబ్రహాముకు ముందు ఉండింది வனாந்திரம் மட்டும். అడవి మాత్రము. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. வாசிங்க 17 வாசிங்க 13 17 வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஆமென் ఆమేన్. ஹalleluya. நல்ல கவனிங்க, விசுவாச வாழ்க்கை, విశ్వాస జీవియం. ஆமென். ఆమేన్. இப்போ ரெண்டு பேருமே రెండు జనాలను ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ఆశీర్వాదాలు పొందుకున్నోళ్ళు. அப்ரகாமின் நிமித்தம் லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ఆబ్రహాం గురించి లోతును ఆశీర్వాదాలు పడింది. ஆனால் தெரிந்தெடுக்கும் போது అవుతే తెలుసుకొని லோத்து பச்சை பசேல் இருந்ததை செழுமை கர்த்தரின் தோட்டம் என்று நினைத்து தெரிந்தெடுத்தான். లోతు తెలుసుకొనింది పచ్చగా బాగా ఉండే జగాని వాడు తెలుసుకున్నాడు. மீதம் இருக்கிறது இப்பொழுது வனாந்தரம். బాకీ ఉండేదంతా వనాంతరము. ஆண்டவர் அப்ரகாமை பார்த்து சொல்லுகிறார், ఆబ్రహాముని దేవుడు చూసి చెప్తాడు, அப்ரகாமே అబ్రహామే கலங்காதே, నువ్వు చింతపడొద్దు, பயப்படாத, భయపడొద్దు, உனக்கு நான் ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன். నేను నీకు స్పెషల్ గా పెట్టిండా. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நமக்கு எப்பவுமே அப்பா ஸ்பெஷலா தான் வச்சிருப்பார். మనకు దేవుడు నాన్న ఎప్పుడు స్పెషల్ గానే పెట్టింటాడు. ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நமக்கு எப்பவுமே ஆண்டவர் ஸ்பெஷல் தான். మనకు ఎప్పుడు నా దేవుడు స్పెషలే. லோத்து பார்வைக்கு பட்டதை தெரிந்தெடுத்தான். లోతు తన దృష్టిలో పడిందని ஆனால் ఎత్తుకున్నాడు. அப்ரகாம் అయితే అబ్రహాము யாரை நோக்கி பார்க்கிறார் தெரியுமா? ఎవరిని చూస్తాడు తెలుసునా? அவருடைய கண்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கிறது. అతని కళ్ళంతా దేవుణ్ణి చూసుకొని. ஆமென் ఆమేన్. ஐயோ கிடைச்சது போச்சே, ஐயோ. கிடைச்சது ஒண்ணே ஒன்று, அதையும் லோத்து கொண்டு போனானே, நீ விளங்காம போவ. దొరికింది వైటే వైటి దాను వాడు ఎత్తుకొని పోసినాడే, నువ్వు బాగా ఉంటువా. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. உள்ளது ஒரு இடம், அதையும் நீ எடுத்துட்டியன்னா நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா தான் போவ. ఉండేది ఒక జాగా, దానిని నువ్వు ఎత్తుకొని పొడుస్తుంటే నువ్వు బాగుంటువా. அப்ரகாம் ஒன்னும் சொல்ல போகல. అబ్రహాం ఏమి చెప్పాడు? அப்ரகாமுடைய பார்வை అతని దృష్టి சோதோம் கோமர விளைச்சல் நிறைந்த நிலத்தை நோக்கி அல்ல. సోదోమ్ కోమర బాగా పండే జాగా కాదు. அப்ரகாமுடைய பார்வை అబ్రహాం ఒక దృష్టి அப்பனை நோக்கி இருந்தது. తన తండ్రిని చూసి ఉంది. ஆமென். ఆమేన్. தன்னை அழைத்த ஒரு தெய்வம் உண்டு, తనని పిలిచిన ఒక దేవుడు ఉన్నాడు. தன்னை வேறு பிரித்த ஒரு தெய்வம் உண்டு. తనని విప్పించిన దేవుడు ఉన్నాడు. அவரை நோக்கி பார்க்கிறார், అతని చూస్తాడు. அவரை நோக்கி பார்க்கிறார். అతని చూస్తాడు. சில நன்மைகளை ஆவியானவர் சொல்லுகிறார். சில நன்மைகளுக்கு ஏங்கி இருக்கிற பிள்ளைங்க కొంచెం మంచిదానికి ఆకాశం டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க. డాక్టర్ రిపోర్ట్స్ చూడొద్దండి. டாக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட் எனக்கு சாதகமாய் வரும், எனக்கு பாசிட்டிவ் வரும் என்று
ஏங்கிக் கொண்டு நிற்காதுங்க. డాక్టర్ రిపోర్ట్ నాకు మంచిదిగా నా కోసం వచ్చినని చూసాడండి. ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கண்கள் ஏறடுங்க. దేవుని చూసి తన కళ్ళని ఎత్తి చూడండి. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. நம்முடைய பார்வை మన చూపులో ஒரு டெஸ்டுக்கு போய்விட்டால் ఒక టెస్ట్ కు పోయిస్తే ரிப்போர்ட் எப்படி வரும் அதன் மேல் தான் பார்வை இருக்கும். రిపోర్ట్ ఎట్లా వచ్చిన దాని మీద మన దృష్టి ఉన్ను. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, உன் கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கட்டும். నీ కళ్ళు ఆకాశాన్ని చూడని. உன் கண்கள் வானத்தை நோக்கி నీ பார்க்கட்டும். కళ్ళు ఆకాశాన్ని చూడని. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, நான் உனக்காய் வாசல்களை திறப்பேன். నేను నీ కోసం తలుపులు తెరుస్తున్నాను. அபிரகாமை பார்த்து சொல்ற, அபிரகாமே பயப்படாதே, అబ్రహామే నువ్వు భయపడొద్దు, நான் இருக்கிறேன், నే ఉండా, நான் இருக்கிறேன். నే ఉండాను. லோத்து அதை எடுத்து விட்டான், లోతు దాన్ని ఎత్తుకున్నాడు. நீ கலங்காதே. నువ్వు చింతపడొద్దు. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. நீ ஒன்னு பண்ணு, నువ్వు ఒకటి చెయ్యి. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எங்கெல்லாம் போக முடியுமோ நீ நடந்து திரி. 4 భాగాల్లో నీ వల్ల ఎక్కడంతా పోనవునా అన్ని తిరుగు. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அபிரகாம் நடந்து திரிகிறார். అబ్రహాం నడిసిపోతాడు. ஆனால் అవుతా. எங்கும் விளைச்சல் இல்லை, எல்லாம் வனாந்தரம். అన్ని ఎండిపోయిన భూమి. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை உன்னுடைய சந்ததிக்கு தருவேன். దీని నీ వంశానికి నేను ఇస్తాను. அதுதான் வாக்குத்தத்த கானான் தேசம். అదే వాగ్దానమైన కానాం దేశం. காலங்கள் மாறியது. కాలాలు పోయింది. ஆமென் ఆమేన్ ஆமென். ఆమేన్. காலங்கள் மாறியது. కాలాలు పోయింది. காலங்கள் மாறியது. కాలాలు మారింది. இஸ்ரவேல் ஜனம், ఇశ్రాయేల్ జనాలు, அபிரகாமின் சந்ததி అబ్రహాం వంశం அதே வாக்குத்தத்த தேசத்துக்குள் கால் வைத்தார். అదే వాగ్దాన దేశములో కాళ్ళు పెట్టారు. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அன்றைக்கு வனாந்தரம், అప్పటికి అది இன்றைக்கு அது ఎండిపోయిన భూమి. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ఇప్పటికి అది పాలు తేనె పరిగెత్తే దేశం. ஆமென் ఆమేన్. எப்படி ஆயிற்று? ఎట్లయింది? அபிரகாம் துறவெடுக்கிறான். అబ్రహాం గుంతలు எங்க తవ్వుతాడు. துறவெடுத்தாலும் தண்ணி வருது. యా గుంతలు తవ్వుతేనో నీళ్లు వస్తాయి. ஈசாக்கு துறவெடுக்கிறார். ఈసాకు గుంతలు తవ్వుతాడు. எங்க துறவெடுத்தாலும் தண்ணி வருது. சில பேருக்கு தான் புரியுது. ఎక్కడ తవ్వుతేనో నీళ్లు వచ్చును. ஆமென். ஆமென். ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஒரு వాగ్దానమును ఆశీర్వదించిన దేవుని உன்னுடைய தரிசன உன்னுடைய அந்த நீ தரிசித்து நடவாமல், నీ విషయాన్ని దర్శించి నడికండా, நீ கண்ணால் பார்க்கிறவைகளை நம்பி நடக்காமல் నీ కళ్ళలో చూసేదని விசுவாசத்தில் நடந்தால் విశ్వాసములో నడుస్తే வனாந்தரத்தின் துறவுகளிலும் நீர் உண்டாகும். ఎండిపోయిన భూమిలోనూ దాంట్లోనూ నీళ్లు వచ్చును. ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. வனாந்தரத்தின் துறவுகளிலும் தேவ பிள்ளையுடைய விசுவாசத்தினால் நீர் உண்டாகும். ఆ ఎండిపోయిన భూమిలోనూ దేవుడి బిడ్డల్లో నీళ్లు వచ్చును. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஒரு தேவ பிள்ளை ఒక దేవుని బిడ్డ உலகத்தான போல போர்வெல் போடுறதுக்கு போய் அங்க உருட்டிக்கிட்டு நிக்க கூடாது. లోకములో ఉండేవంటారా బోర్వెల్ వేసేదానికి టెంకాయలు పెట్టుకొని చూడు. தேங்காய உருட்டுறேன், குச்சியை உருட்டுறேன்னு. టెంకాయని తొలుస్తానా పుల్లని ఓడుస్తానని. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எப்படி உன் விசுவாசம் கிரியை செய்யும்? ఎట్లా నీ విశ్వాసం క్రియాలు చేస్తును? எங்களுக்கு போர் போடும்போது, நம்முடைய இடத்துல போர் போடும்போது அதை தான் சொன்னேன். ఆడ బోర్ వేసినప్పుడు అదిదా చెప్పింది. ஹalleluya. ஹalleluya. என்னோட இருந்த ஒரு சகோதரங்கள்ட்ட சொன்னேன், நம்மவும் அவனை நம்பி இருந்தா మనము நம்முடைய விசுவாசம் எங்க? మన విశ్వాసం ఎక్కడ? போடுறா போற ஒரு மூலையில, ఎయ్యి ఒక మూల బోరు. எந்த எந்த டிஸ்டர்பும் நமக்கு இருக்க கூடாது. యా డిస్టర్బ్ లో మనకు ஒரு பக்கம் மூலையில போடு. ఒక పక్క మూలలో ఎయ్యి. அவன் மிஷினை கொண்டு வந்தாரு. మిషన్ ఎత్తుకొచ్చాడు. சார் எங்க சார் போடணும்? ఎక్కడ போடியா, உன் மிஷின் எங்க போகுதோ அங்க வரைக்கும் போய் போடு. మిషన్ ఆడిపోతాయి ఆడదాంక పోయి. மிஷின் போச்சு. మిషన్ పోయా. அந்த ராடு எங்க போகுமோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனா காம்பவுண்ட் இடிக்கும். కొంచెం దూరం పోతే కాంపౌండ్ அப்ப తగులు. சொன்னா, சார் இவ்வளவுதான் சார். ఇంతనే. அப்ப அப்படியே போடு. అక్కడనే ఎయ్యి. ஆமென். ஆமென். 50 அடியில தண்ணி வந்துச்சு. 50 అడుగులనే నీళ్ళు వచ్చింది. ஆமென். ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நான் ஜெபிச்சது அவ்வளவுதான். ஆண்டவரே, ప్రార్థించింది అంతనే. உங்க புள்ள சொல்லி இருக்கிறேன். చెప్పిండాము. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. சொல்லி இருக்கிறேன். చెప్పిండాము. வெக்கப்பட விட மாட்டீர். చింతపడేదని ஊத்து எங்க இருக்குதோ இந்த இடத்துக்கு வரட்டும். ఎక్కడ నీళ్లు ఉండాయో நம்ம ஜெபம் அவ்வளவுதான். ஆமென். ஆமென். ஆண்டவரை ஊத்து எங்க போகுதோ நமக்கு தெரியாது. ఆ ఊట యాడిపోతుందో నాకు ஆனா తెలియదు. எங்க இருந்தாலும் நாம் போடுற ஓட்டைக்கு வரணும். ఆ ఊట యాడ ఉంటేనో నేను వేసే బోర్ జాగాలో రావాలి. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. கடந்த முறை ஒரு சாட்சி கேட்டோம். పోయిన వారం మనం ఒకసారి சகோதரனுக்கு அதே தான் ஜெபிச்சு விட்டேன்.
సహోదరునికి அந்த అదే சுற்று வட்டாரத்திலே அப்படி தண்ணி வந்திருக்க கூடாது. ఆ భాగాలను ఎక్కడ அது வித்தியாசம் காட்டணும் இல்ல ஆண்டவர் புள்ள దేవుని బిడ్డని చూడాలి కదా. சுற்று வட்டாரத்திலே வரக்கூடாது, சுற்றுல யாட రాకూడదు, ஊத்து வரணும். రావాల ఊట. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் கிருபையில் దేవుని కృపలో அருமையான சாட்சியை கேட்டோம். మంచి సాక్షి నామ. நம்முடைய விசுவாசம் எப்ப வேலை செய்யும்? మన విశ్వాసం ఎప్పుడు క్రియలు చేస్తుంది. நாம வேலை செய்தா விசுவாசமும் வேலை செய்யும். మనం పని చేస్తే విశ్వాసమును చేస్తును. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் அபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். దేవుడు అబ్రహాముకు చెప్పించాడు. ஆமென். ఆమేన్. நட, உன்னால எங்க நடக்க முடியுமோ நட. నీ వల్ల ఎక్కడ నడిని కానో అక్కడంతా నడి. இதுதான் வாக்கிங் பிரேயருடைய பிரின்சிபல். వాకింగ్ ప్రేయర్ మనం చేస్తామంటే ఇదే మనకు ఆయాసం. எப்படி ஆத்துமாக்கள் வருமோ தெரியாது, ஆனா நீ நட. ఆత్మలు ఎట్లా వచ్చి ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து ஆத்துமாக்கள் தாரும். దేవుడా ఈ జాగాల నుంచి ఆత్మలు. ஆண்டவரே இந்த ஜனங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவும். దేవుడా ఈ జనాలు యేసు రక్తములో இது ரெண்டே ஜெபம் தான். రెండే ప్రార్థన. ஜெபிச்சிட்டே நடைங்க. ప్రార్థించుకొని నడండి. வருங்காலத்தில் వచ్చే కాలంలో நீங்க கால் வைத்த தெருக்களில் இருந்து మీరు కాళ్ళు పట్టిన ఈదిలో நம்முடைய சபையில் ஆத்துமாக்கள் வருவார்கள். మన చర్చికి ఆత్మలు వస్తారు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. விசுவாசம் கிரியை செய்யட்டும். విశ్వాసం క్రియలు చేయని. ஆமென். ఆమేన్. பார்வையால் அல்ல. సూపులో కాదు. அபிரகாமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், நட, అబ్రహాముకు దేవుడు చెప్పాడు నడి. இதெல்லாம் உனக்கு தருவேன். దీని అంతా నీకు ఇస్తా. ஆதியாகமம் 14:21. ఆదికాండం 14:21. உங்களை இன்னைக்கு விசுவாசத்துல பலப்படுத்துறேன். சோதோமின் ராஜா அபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தந்துவிடும், பொருட்களை எல்லாம் நீரே வைத்துக் கொள்ளும். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, அபிரகாமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நல்ல கவனிங்க, வானத்தையும் உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. அருமையான வாக்கியம். నిజమైన జీవం. அல்லேலூயா, ఆమేన్. அல்லேலூயா. படிக்கும் போதே ஒரு சந்தோஷம். చదివేనప్పుడు ఒక సంతోషము. அல்லேலூயா, హల్లెలూయా. சில பேருக்கு மூஞ்சில தான் வருது, கேட்டா தானே வரும். దాని ఇంటేదనే వచ్చును. கொட்டாய் விட்டுட்டு இருந்தா எங்க வரும்? ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன சொல்றாரு அபிரகாம்? అబ్రహాం ఏం చెప్తాడు? சோதம் ராஜா சொல்றாரு, సోదం రాజు చెప్తాడు, யுத்தத்துல அபிரகாம் போய் ஜெயித்து விட்டு வந்து விட்டார். యుద్ధంలో అబ్రహాం పోయి జయించిస్తాడు. இப்போ சோதம் ராஜாவுக்கு சந்தோஷம். సోదం రాజుకు సంతోషము. சொல்றாரு, ஜனத்தை தாரும், பொருளெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். నాకు జనాలు నువ్వు ఇయ్యి, నా వస్తువులు నువ్వు ఎత్తుకో. அபிரகாம் சொன்னார், இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். అబ్రహాం చెప్తాడు, ఇదే நாளைக்கு நீ ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்ப. నీ రేపటికి పోయి ఊరంతా அபிரகாமை நான் தான் ஆசீர்வதிச்சு அவனை பெரியவனாக்கினேன். అబ్రహాముని నేను ఆశీర్వదించి పెద్దవాడు చేశాను. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலూயா. நம்மை குறித்து வேற வச்சிருக்கிறார். దేవుడు మనమల్ని గురించి వేరే పెట్టిండాడు. ஆமென், ఆమేన్. எப்படி இருக்கு பாருங்க. அபிரகாம் சொல்றாரு, అబ్రహాం చెప్తాడు, ராஜாவே, రాజా உன் பாதரட்சையில ஒண்ணு கூட நான் தொட மாட்டேன். నీ సొప్పులు కూడా నేను ఓటి நாளைக்கு நீ அபிரகாம பெருக்க பண்ணினேன், உன்னை ஆசீர்வதித்து நீ சொல்லாதபடிக்கு అబ్రహాముని ఆ బొద్దు నేను ఆశీర్వదించి என் கண்கள் எங்க பாப்பேன்? నా కండ్లు எங்க பாப்பேன்? నా కండ్లు ఎక్కడ చూస్తున్నావు? எந்த டைரக்ஷன்? மேல்ல. ஆமென், ఆమేన్, ஆமென். ఆమేన్. வாழ்க்கையில இதை மறக்கவே செய்யாதுங்க. జీవితంలో ఇది మరియే మర్యాదండి. என்ன வந்தாலும் எந்த திசையையும் நான் பார்க்க கூடாது. యా పక్క నిన్నే చూడకూడదు. நாம் பார்க்க வேண்டிய ஒரே டைரக்ஷன் மேலதான். నే చూడవలసింది ఒకే డైరెక్షన్ పైన. ஆமென், அதுதான் விசுவாச வாழ்க்கை. అదే విశ్వాసం జీవితం. அதுதான் விசுவாச வாழ்க்கை. అదే విశ్వాసం. ஏன்னா இதெல்லாம் பூட்டிரும், டோர் அடைச்சிரும். ఇదంతా బాకి లేచేస్తారు. ஒரு நாள் தருவான், ఒక దినం ఇస్తాడు, அடுத்த நாள் உஷாராயிருவான். ఇంకొక దినము ఉసారైపోతాడు. ஏய் இவன் வந்தாலே இவன் காசுக்கு தான் வருவான், వస్తేనే వీడు కాసులకు వస్తాడు. அவனே நினைச்சுக்குவான்.
వాడే తలుచుకుంటాడు, வராது, రాదు, இவனுக்கு கொடுத்தா வராது, వీనికి ఇస్తే తిరిగి రాదు, அதனால கதவை பூட்டிட்டு ஓடிடுவான். దాని నుంచి తలుపు మూసుకొని இல்ல పోతాడు. அட்லீஸ்ட் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளாடியே உட்கார்ந்துருப்பான். లేదంటే తలుపు వేసుకొని లోపలనే కూర్చుంటాడు. நீ 10 வாட்டி கூப்பிட்டுட்டு அப்புறம் ஐயோ யாரும் இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு போவ, அவன் உள்ள இருந்து கேட்டுட்டு இருப்பான், போறானா போறானா. పిలిస్తే వాడు తెరీడు. சில விசுவாசி போல, சில விசுவாசி, కొన్ని విశ్వాసులు, சில விசுவாச குடும்பம், విశ్వాస కుటుంబాలు ஆமா உள்ள இருந்துட்டே లోపల ఉండుకొని லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மனுஷன் வந்தா ஏதாவது சொல்லுவாரு. ఈ మంచి వస్తే ఏమన్నా చెప్తాడు. ஒரு முறை ஒரு சகோதரன், ఒక సహోదరి விசுவாசி, విశ్వాసి, ஆமென், ఆమేన్, விசுவாசம் முத்தி போய் ஜலத்துல அசைவாடினார். విశ్వాసంలో పెరిగిపోయి జలాల్లో ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. நாங்க போய் இருக்கிறோம், పోయి ఉండాము. சத்தம் கேட்ட உடனே பாத்ரூம்ல போயிட்டான். శబ్దం అయిందనే బాత్రూమ్ పోయిచాడు. இவனுக்கு வரலையா இல்ல வந்து முடியலையா தெரியல, వీనికి వచ్చినా లేదు రాకుండా పోయినా అని తెలియలేదు. நமக்கும் தெரிஞ்சு போச்சு, மாவன நீ வர்றது வர நானும் போறதா இல்ல, నువ్వు వచ్చేదాకా మేము పోకుండా ఇంట్లోనే కూకుంటాము. ஆமென், அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా. ஆமென். நானும் சத்தமா பேசி பார்க்கிறேன், శబ్దంగా మాట్లాడి చూస్తా. சகோதரி மட்டும் நிக்கிறாங்க, అయమ్మ మాత్రం నిలుస్తాయి. ஆமென். ஆமென். சத்தமா பேசி பார்க்கிறேன், శబ్దంగా మాట్లాడతాము. அந்த சகோதரனை பற்றியே பேசி பார்க்கிறேன், వాణ్ణి గురించే మాట్లాడి ஆஹா రాలేదు, அசங்க மாட்டேங்கிறான் உள்ள இருந்து. లోపలంచి రాలేదు. கடைசி நான் தான் தோத்தேன், நான் தான் தோத்தேன். మేమే సోలిపోయాము. விசுவாசி విశ్వాస్ கெட்டிக்காரன் பாத்ரூம்லே இருந்துட்டான், బాత్రూంలోనే ఉండేశాడు. நாசமா போக பாத்ரூமோடயே போயிட்டான், செத்தே போயிட்டான். చచ్చిపోయాడు. அப்ப சாவல்ல, பழியாமையில் விழுந்துருவோம் இந்த மனுஷன் சரியில்லைன்னு. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னொரு விசுவாசி, ఇంకొక విశ్వాసి, இன்னொரு விசுவாசி ఇంకొకడు வீட்டுக்கு போறோம், ఇంటికి పోయారు. பயங்கர நீதிமான், నిండా నీతివంతుడు. ஆமா பயங்கர நீதிமான். யோபெல்லாம் போ அந்த பக்கம் యోబు சைடுல தான் போடும், యోబు వానికి ముందు பயங்கர நீதிமான். ఇంత పెద్దవాడు. வீட்டுக்கு போறோம், ఇంటికి పోతారు. வீட்டுல போய் உட்கார்ந்தோம். ఇంట్లో పోయి కూర్చోనేము. சிஸ்டர் பிரதர் எங்க? సిస్టర్ బ్రదర్ ఎక్కడ? ஆமென், ఆమేన్, ஆமென். ఆమేన్, புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. హల్లెలూయా. சகோதரி சொல்றாங்க உள்ள இருக்கிறான் கள்ளன் திருடன், లోపల ఉండాడు గంగోడు తాగుతా. குடிச்சு புட்டு முங்கிட்டு உள்ள இருக்கிறான், உங்க சத்தம் கேட்டு உள்ள போனான். మీరు వచ్చిన దాన్ని చూసుకొని వాడు లోపల పోయిచాడు. ஆனா அன்னைக்கு பார்த்து ఆ బుద్ధుడికి చూసి 1/2 மணி நேரம் அந்த வீட்டுல உட்கார்ந்து இருந்தோம். అరగంట సేపు ఆ ఇంట్లో కూర్చొని నింది. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாத்ரூம்ல இவன் லைட்டும் போடல, బాత్రూమ్ లో వీళ్ళు లైట్ லைட் போட்டா மாட்டிக்குவான். లైట్ వేస్తే చూసుకుంటాడు. இவருடைய பிளான் என்னன்னா நான் வீட்லயே இல்லைன்னு சொல்றதுக்கு. వీన్ ప్లాన్ ఏమంటే నేను ఇంట్లోనే లేదని తెలుసుకోవాలి. பாத்ரூம்ல லைட்டும் போடாம உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். బాత్రూమ్ లో లైట్ వేయకుండా పోయి కూర్చొని ఉన్నాడు. நாங்களும் சிரிச்சு சிரிச்சு உட்கார்ந்து இருந்தோம். అక్కడనే కూర్చొని ఉన్నారు. இருடா உள்ளே, లోపలనే ఉండు. ஆமென். எல்லா குஷ்டமும் உள்ளே வரட்டும். అన్ని గబ్బు నీలో రాని. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அங்கேயும் நான் தான் தோத்தேன். అక్కడనే మేము సోలిపోయింది. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா அந்த மனுஷன் செத்து போயிட்டான். అయితే ఆ మనుషును చచ్చిపోయాడు. இதனால் அறிவிக்கிறது என்னவென்றால், దీని నుంచి చెప్పేది ఏమంటే ஊழியக்காரர்களை பாத்ரூமுக்குள்ளிருந்து ஏமாற்றலாம் என்று நினைத்தால் సేవలని బాత్రూములోంచి శోధనలో చేస్తే ஷாவதா சங்குதான் உனக்கு மகனே. ஆமென், ఆమేన్. அப்ப நீ ஜெயிச்சிருக்கலாம். అప్పుడు నువ్వు జయించావు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. வெளியே வரும்போது ஒரு கெத்துல வந்திருப்பான் இல்ல, బయట వచ్చినప్పుడు వాడు అట్లే వచ్చింటాడు. ஒரு முட்டா பாஸ்டர் வந்தாரு, ఒక ఎవరో వాడు వచ్చాడు, கேட்டாரு, అడిగాడు. ஒண்ணுமே தெரியாது, ఏమే நான் తెలియదు, உள்ளதான் இருந்தேன், నేను లోపలదా ఉంటిని, சாதிச்சிட்டேன், సాధించేశాను.
உன் சாதனை எல்லாம் அதோடு முடிஞ்சு மகனே. నీ సాధనలు దాంతోనే ముగించిపోయింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய ஒத்தாசைக்காய் யாரை பார்க்கிறோம்? మన సహాయానికి కోసం ఎవరిని చూస్తాము? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆதியாகமம் 15:6 சொல்லுது, ఆదికాండం 15:6 அபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். అబ్రహాం దేవుని విశ్వసించాడు. ஆமென். ఆమేన్. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ఈసాకుకు எலேசர் சொல்றாரு, என்னுடைய எஜமான் செல்வ சீமான். నా యజమానుడు సెల్వ సీమాందుగా ఉన్నాడు. எப்படிங்க வந்துச்சு? ఐశ్వర్యం పెట్టుకున్నాడు. பார்வை எங்க? సూపి ఆడ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய பார்வை எங்க இருக்கணும்? మన దృష్టి ఆడ ఉండాలా? மேல் நோக்கி இருக்கணும். పైన మన దృష్టి ఉండాలా? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. புரியுதா? ஆமென். ఆమేన్. விசுவாச வாழ்க்கை. విశ్వాస జీవియం. அந்த பக்கம் இந்த பக்கம் 4 திசைகளை நம்பாதீங்க. 4 భాగాల్ని మీరు విశ్వాసించండి. நம்முடைய பார்வை எப்பொழுது மேல் நோக்கி இருக்கட்டும். మన చూపు ఎప్పుడు పైన చూడాలా? ஏன்னா நமக்கான இந்த வாசல் ஒரு நாளும் ஒருவனாலும் அடைக்கவே முடியாது. మన కోసం ఈ బాకిల్ని ఈ తలుపుల్ని ఎవరు ముయ్యను కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. 1 சாமுவேல் 28 1 సామువేలు 28 7வது வாக்கியம். 7వ వాక్యము. 7வது வாக்கியம். 7వ వాక్యము. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి, சாமுவேல் மரித்த பின்பு సచ్చిన తర్వాత సౌలు ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள దేవుని ఆలోచనలు తీసుకునేదానికి ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு దేవుని ఎతికేదాన్ని విడిసేసి அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போகிறான். గురి చెప్పే ఆ స్త్రీని ఎతికిపోతాడు. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகிறான். గురి చెప్పే స్త్రీని చూసిపోతాడు. என்ன தெரியுமா? ఏమంటే ஏன் தெரியுமா? பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க. பெலிஸ்தியర్లు యుద్ధానికి என்ன వస్తారు. பண்றது தெரியல. వానికి ఏం చేయాలని తెలియలేదు. சாமுவேல் மரித்து விட்டார். సామువేల్ చచ్చిపోయాడు. இப்ப ఆలోచனை கிடைக்கவில்லை. ఇప్పుడు ఆలోచన దొరకలేదు. இவன் கண்கள் யாரை தேடுது தெரியுமா? వీని కండ్లు ఎవరిని ఎతుకుతాయి తెలుసా? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுகிறது. గురి శాస్త్రాలు చెప్పే స్త్రీని చూస్తాడు. அந்த ஸ்திரியே சொல்றாங்க, ஐயோ மனுஷா, நீ என்ன எனக்கு பாதகம் செய்ய வந்திருக்கிற, உனக்கு தெரியாதா சவுல் அஞ்சனம் பார்க்கிற எல்லாரையும் துரத்தி விட்டான் என்று உனக்கு தெரியாதா? யாருகிட்ட? సౌలు అంజనం చేసి ఉండే వాళ్ళని అందరిని తరిమేసినాడని తెలియలేదా? யாருகிட்ட? ఎవరి దగ్గర? சவுலுகிட்டே. సౌలు దగ్గరనే చెప్తాయి. ஒரு நாள் துரத்தி விட்ட ஐயாதான் ఒక దినం తరిమేసినోడు మంచిదా? இப்ப ஆலோசனை கேட்க எங்க போறாரு? ఇప్పుడు ఆలోచన అడిగేదానికి ఏడపోతాడు. துரத்தி விட்ட அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரிகளையே தேடி போகிறான். ఆ స్త్రీని ఎత్తుకేనే పోతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சவுலுடைய வாழ்க்கை முடிகிறது. సౌలు జీవితం ముగించిపోతాయి. எப்போ அவனுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இல்லாமல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடியதோ, ఎప్పుడు దేవుణ్ణి వాడు కళ్ళలో చూడని విడిచేసి స్త్రీని ఎత్తిపోయాడు, சவுலுடைய ராஜ்யபாரம் முடிந்தது. సౌలు రాజ్యభారమనే ముగించిపోయింది. ஆனால் சவுலை பாருங்க, தாவீதை பாருங்க. దావీదుని చూడండి. 2 சாமுவேல் 5:19 வாசித்தோம் என்றால், 2 సామువేలు 5:19 చదువుతామంటే, அதே பெலிஸ்தியரோட யுத்தம், అదే పెలిస్తేర్తో యుద్ధము. போகலாமா கர்த்தரிடம் விசாரிக்கிறான். பார்வை எங்க போகுது? వాని సూపు దృష్టి ఆడిపోతాయి. ஆண்டவரை நோக்கி போகிறது. దేవుణ్ణి చూసిపోతాయి. ஆண்டவர் மறுபடி கொடுக்கிறார், போகலாம். దేవుడు మాట ఇస్తాడు, పోవచ్చు. பெலிஸ்தியர்களை உன்னுடைய கரத்தில் தருகிறேன். పెలిస్తేర్ని శైల ఒప్పిస్తాను. அவ்வளவுதான். யுத்தத்துல தாவீது ஜெயித்து வருகிறார். యుద్ధంలో దావీదు జయించి వస్తాడు. பாருங்க, எப்பொழுதுமே நம்முடைய பார்வை ఎప్పుడు మన సూపులో இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை காட்டிலும், ఈ లోకములో ఉండే మంచిదానికన్నా, உலகத்தில் உள்ளவைகளை நான் நம்புவதை காட்டிலும், లోకములో ఉండేదాన్ని విశ్వాసం நான் கண்ணில் பட்டதை நம்புவதை காட்டிலும், కళ్ళలో చూసేదాన్ని విశ్వాసించకుండా, சில பேரை மனுஷனை பார்த்த உடனே நம்ம நினைச்சிருவோம், ஐயோ நல்ல மனுஷன், కొన్ని మనిషిని మనం చూసిన தங்கமான மனுஷன், మంచి మంచి అని, இவனை போல ஒரு நல்ல மனுஷன் இல்ல, వీని తర ఒక మంచి మంచి ఉండడు. ஆமென். ఆమేన్. எது? நம்ம பார்த்த உடனே. మనం చూసిందేనే. ஆமா, ஊர்ல இருக்கிற ஐஎஸ்ஓ எல்லா சர்டிபிகேட் அவனுக்கு கொடுத்துறது. ఊర్లో ఉండే సర్టిఫికెట్లు అన్ని వానికి ఇచ్చేది. ரொம்ப நல்ல மனுஷன், నిండా మంచి మంచి. கடைசி பெரிய ஆப்பா வச்சுட்டு போறது அவனா தான் இருக்கும். కొన్నిలో పెద్ద రేట్గా పెట్టేది వాడే. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரதர், அவரே தான் பாஸ்டர், அவனே தான், వాడేదా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிசினஸ்ல, బిజినెస్ లో, ஆமா, பார்ட்னர். పార్ట్నర్ లో, நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகள் தேவனோட தான் பார்ட்னர் இருக்கணும்.
దేవుని బిడ్డలు దేవునితో మాత్రమే పార్ట్నర్. అన్య జాతిகளோடு పార్ట్నర్ వచ్చా నాశமா போவே. వేరే జాతి మనుషులతో పార్ట్నర్ పెడుతుంటే பல பேரை எச்சரித்தும் பல பேர் கேட்காம நாசமா போனது உண்டு. అందరూ మనం హెచ్చరించిందేనో వాళ్ళు చేయకుండా పోయారు. தேவ பிள்ளைகளுக்கு அது அழகல்ல. దేవుని బిడ్డలకు అది మంచిది కాదు. ஆமென். ఆమేన్. நாம நம்முடைய கையில என்ன இருக்கோ அதை கொண்டு பண்ணுங்க. మన సేయలో ఏముంటే దాని పెట్టి చేయండి. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். దేవుడు నిన్ను ఆశీర్వదిస్తాడు. சும்மா லோத்துவ தொத்திக்கிட்டு இருக்காத, அவனால உனக்கு நாளைக்கு பிரச்சனை. ఊరికే లోతుని పెట్టుకొని రాకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அவன் என்ன பண்ணுவான்? వాడేం చేస్తాడు? நல்ல பிசினஸ் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து சுருட்டிட்டு முதலையும் சேர்த்து அவன் கொண்டு போவான். బాగా బిజినెస్ వచ్చినప్పుడు దాని అన్నిటిని ఎత్తుకొని పోడిస్తాడు. அப்புறம் நீ உபவாசம் இருக்கணும். ஆண்டவரே போச்சு, దేవుడా పోయానే நான் சேர்த்து வச்சது போச்சு. నేను చేర్చి పెట్టింది పోయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளைக்கு దేవుని బిడ్డకు நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை మన సూపు மனிதனின் மேல் அல்ல. మనిషి మీద కాదు. யாரையும் நம்ப கூடாது. ఎవరిని నమ్మకూడదు. மனுஷன் யாரையும் நம்ப கூடாது. మనిషిని ఎవరు నమ్మకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா இருப்பான், బాగుంటాడు, ஆனா நமக்கு வேட்டு வச்சிருவான். అయితే మనకు వేటు పెడుతుడు. அதனால் நம்முடைய பார்வை దాని నుంచి మన மனிதர்கள் மேல் அல்ல, మనుషుల మీద కాదు, பொருட்கள் மேல் அல்ல, వస్తువుల మీద కాదు, ஒரு ஆஸ்திகளின் மேல் அல்ல, ఒక ఆస్తుల మీద కాదు, எல்லா சூழ்நிலையிலும் అన్ని సమయంలో நம்முடைய பார்வை మన సూపులో கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். కర్తని చూసి ఉండాలి. தாவீது ஜெயித்தார். దావీదు జయించాడు. ஆமென். ఆమేన్. யுத்தங்களை ஜெயித்தார். యుద్ధాల్లో జయించాడు. தன்னுடைய மகனுக்கு ஒரு யுத்தத்தை கூட தாவீது வைத்து விடவில்லை. తన కొడుకుకు ఒక యుద్ధం కూడా எல்லா யுத்தத்தையும் தாவீதே செய்தார். అన్ని యుద్ధాల్ని దావీదే ముగించాడు. சாலமோனுடைய வாழ்க்கை வரும்போது யுத்தம் இல்லாமல் ஓய்ந்திருந்தது இஸ்ரவேல். సాలమోనుకు వచ్చినప్పుడు వానికి ఎవరి అడ్డం లేదు. அவ்வளவு யுத்தத்தை தாவீது ஜெயிக்க காரணம் ஒன்றே ஒன்றுதான். అన్ని యుద్ధాల్ని దావీదు జయించేదానికి కారణం அவன் பார்வை வானத்தை நோக்கி. వాని సూపు ఆకాశాన్ని చూసి. பெலிஸ்திய திசையை பார்க்க மாட்டான், யார் வர்றா எப்படி வர்றான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். పెలిస్తేరి ఆ పక్క నుంచి వస్తాడని చూడడు. ஆமென். ஆமென். என்னுடைய ஒத்தாசை నాకు సహాయం என் தேவனிடம் నా இருந்து. దేవుని దగ్గర నుంచి. என் தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை என்றாலும் మన జీవితంలో యా సమస్యల సమయం అంటాను, உங்க கண் பார்ப்பதை நம்பாதுங்க. మీ కళ్ళు చూసేదాన్ని విశ్వాసించదు. உங்க கண் தரிசிப்பதை நம்பாதுங்க. మీ కళ్ళు దర్శించేదాన్ని నమ్మద్దండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு பிசினஸ் பண்றீங்க, బిజినెస్ చేస్తారు, கூட்டமே இல்ல, జనాలే లేదు, ஆட்களே வரல, జనాలే వస్తలేదు, அதை நம்பாத. దాన్ని విశ్వాసించద్దు. ஆண்டவர் வார்த்தையில சொல்ற அதை நம்பாத. దేవుని మాటలో చెప్తాడు, దాన్ని విశ్వాసించద్దు. உனக்கு பிசினஸை தொடங்க உன்னை ஏவின கர்த்தரை நம்பு. నీకు బిజినెస్ చెయ్యని చెప్పిన దేవుడు நாளைக்கு ஆளு தானா வரும். రేపటికి మనుషులు తానుగా వస్తారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொன்னேன். సహాయ ఎగ్జాంపుల్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு நபரை நம்பி அவர் சொல்லிட்டாரு, அவர் கூட இருப்பாரு, அவர் பண்ணுவாரு, அதனால இந்த பிசினஸ் பண்ணிரலாம்னு இறங்காத, கால் வைக்காத. ఒక మంచి చెప్పేశాడు, నేను నీ జతలో కూడా ఉంటానని చెప్తే విశ్వాసించద్దు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதெல்லாம் ஒட்டுண்ணிகள். అది ఎంత మనములో ఉండేది. ஆமென். உன் நன்மைக்கு உரியது அல்ல, అది మంచిదాని కాదు, உன்னுடைய நன்மையை உறிந்தெடுப்பது. నీ రక్తాన్ని ఉరించేది అది. அல்லேலூயா. హల్లెలూయా. உன்னுடைய பார்வை ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். నీ దృష్టి దేవుణ్ణి చూసి ఉండాలా. இடம் முக்கியம் அல்ல, జగ ముఖ్యం కాదు, நான் சொல்றேன் ஏரியா முக்கியம் அல்ல. ఆ ఏరియా కాదు మనకు. உன் பார்வை கர்த்தரை விட்டு விலக்காமல் இருந்தால் நீ எந்த இடத்திலும் வனாந்தரத்திலும் உன்னுடைய துறவுகளில் ஆறுகள் உண்டாகும். నీ కళ్ళు దేవుణ్ణి చూస్తే ఎక్కడ పోతేనో నీకు సహాయం దొరుకును. வனாந்தரத்திலும் ஆறு அந்த துறவுகளிலும் நீர்ப்பாய்ச்சலை தர என் தேவனால் கூடும். వనాంతరం ఎండిపోయిన భూమిలోనూ దేవుడు నీకు నీళ్ళు ఇచ్చేదానికి ఆతన సత్తుడు. நம்முடைய பார்வை మనసు తుప్పు கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். దేవుని చూసి ఉన్ని. சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளின் மேல் பார்வையை வைத்தான். గురి పెట్టే స్త్రీల మీద వాడు யுத்தத்தில் வீழ்ந்து போனான். యుద్ధంలో పడిపోయాడు. நம்முடைய கண்களை பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்கலாம். మన కళ్ళని పరలోకానికి. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ఇదే క్రీస్తువ జీవితం. எதையுமே நம்முடைய கண்களால் நாம் தரிசிப்பதை நம்பி போவது அல்ல. ఏంటిను మన కళ్ళలో దర్శించి నమ్మిపోయేది కాదు. என் இயேசுவை நோக்கி பார்த்து, మన యేసుని చూసి, வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு, ఆకాశాన్ని చూసుకొని, அவரை நம்பிக்கொண்டு முன்னே சொல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ఆతన విశ్వాసం పెట్టి கண்களை மூடலாம். జీవితం మన. கண்களை மூடலாம். கண்களை மூடலாம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, మమ్మల్ని స్నేహించే మంచి அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். మంచి మాటకు స్తోత్రము. எங்கள் விசுவாச வாழ்க்கை మా విశ్వాస జీవి எங்கள் கண்களால் காண்பதை விசுவாசித்து பார்த்து நடப்பது அல்லப்பா. ఆ కన్నుల్లో చూసి విశ్వాసించి నడిసే కాదు, கேட்ட வசனம் போல ఈనిన వసనాల ప్రకారం ஆண்டவரே, దేవుడా நாங்கள் ஜெயத்திற்காய் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் பார்க்காமல் మేము జయానికి ఆ పక్కలను చూసి அடைக்கப்படாத வாசல்கள் உள்ள మూసి పట్టిన తలుపులు కాదు, வானத்தை நோக்கி பார்த்து ఆకాశాన్ని చూసి உம்மேல் விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்ல మీ మీద విశ్వాసంతో ముందు నోకి தேவ పోయి பிள்ளைகளை பலப்படுத்தும். దేవుని బిడ్డల్ని బలపరచండి. என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ప్రీతి బిడ్డల్ని ఒక్కరిని ఆశీర్వదించండి. அவர்கள் செய்கிற வேலை, వాళ్ళు చేసే పనిలు, அவர்கள் செய்கிற தொழில், వాళ్ళు చేసే బిజినెస్, படிக்கிற படிப்பு, చదివే చదువు எதுவாயிருக்கட்டும், ఏదిగా ఉన్ని அவரை இவரை நம்பி நடக்க அல்ல, వాళ్ళని వీళ్ళని வானத்தை நோக்கி பார்த்து ఆకాశాన్ని చూసి உம்மேல் விசுவாசத்தோடு நடக்க, నీ కన్నులో విశ్వాసం పెట్టి அபிரகாமை போல நடந்து சுதந்தரிக்க అబ్రహాం తర నడిసి సుందరించేదానికి ஆசீர்வதியும் அப்பா. ఆశీర్వదించండి. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. యేసువిన్ నామములో ఆశీర్వదించి ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென், ఆమేన్. ஆமென். உமக்கே நன்றி ஐயா, உயிருள்ள நாளெல்லாம். ஓ, உமக்கே நன்றி ஐயா, ஜீவனுள்ள நாளெல்லாம். வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் குனியாமல் தலை நிமிரவு செய்தீரே. வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் குனியாமல் தலை நிமிரவு செய்தீரே. நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலி தாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே. சொல்லுங்க, உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலி தாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே, உமக்கே நன்றி ஐயா, உயிருள்ள நாளில். அப்படியே எல்லோரும் நன்றியோடு உமக்கே நன்றி ஐயா, ஏசையா, ஜீவனுள்ள நாளெல்லாம். உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை, உம்மை போல புரிந்திட இங்கே யாரும் இல்லை. உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை, உம்மை போல புரிந்திட இங்கே யாரும் இல்லை. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல சுமந்தீரே, தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே. தாயை போல நேசித்தீரே, தந்தை போல சுமந்தீரே,